ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்கீங்க, எல்லாத்தையுமே டவுட் கிளியராகும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஆனால் டவுட் செஷன்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபஸ்ட்டு 20 to 30 மினிட்ஸ் என்னதை பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், இல்லை என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ் ஸ்டாக் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு ஆள் கிடையாது. பேக்ரவுண்ட் நிறையா டீம் இருக்குது. ஸோ அதில் நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடிட்டிங் டீம் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆடிட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்கள. ஸோ அவங்க தான் உங்களுக்கு இந்த F&O ட்ரேடிங்கில் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறதை பற்றியும், தென் உங்களுக்கு என்னெல்லாம் இந்த F&O ட்ரேடிங்கில் சில டவுட்ஸ் இருக்க போதோ அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிளியர் பண்ண போகிறாங்க டாக்ஸ் ஃபைலிங் வச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ வந்து அவங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிவிட்டு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. தென் உங்களுக்கு வரக்கூடிய டாக்ஸ் ஃபைலிங்கோட என்ன விதமாக டவுட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லாத்துக்கும் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகே. ஸோ அவரோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்னேஷ் ரவிச்சந்திரன். ஒன்ஸ் இந்த கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவரோட காண்டாக்ட் நம்பர் நம்மளோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக அவர்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கனா கூட கால் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் விக்னேஷ், நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நம்ம தமிழ் ஸ்டாக் டீமில் நம்ம வந்து ஒன் ஆஃப் த டீம், சுந்தர் ப்ரோ சொன்ன மாதிரி. இப்போ ஏன் அப்படின்னா நம்ம நிறையா பிளேசஸ்லேருந்து இது பண்ணுவீங்க, கற்றுக்குவீங்க, லேர்ன் பண்ணிக்குவீங்க. பட் ஆனால் வந்து சில பேருக்கு வந்து டேக்ஸ் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணணுங்கிற ஐடியா இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ப்ரொஃபஷனாக இருப்பீங்க, சரிங்களா? ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க அப்படின்னு. தமிழ் ஸ்டாக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறோம், F&O பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த வருஷங்கள் போகும்போது என்ன பண்ணணும், நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த பேக்ரவுண்டை ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம என்ன மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பார்ட்டு தான் இது வந்து நம்ம டாக்ஸேஷன் ஆங்கிள் அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்ஸேஷன் ஆங்கிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டவுட்ஸ் வந்து எனக்கு கேளுங்க, சரிங்களா? ஓகேவா? ஓகேங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுற செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்ஸ், கரெக்டுங்களா? அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறத நம்ம எப்போதுமே வந்து ப்ரீமியமில் தான் வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒரு ஆப்ஷன்ஸ் வாங்குகிறோம், ஒரு ஃபியூச்சர்ஸ் வாங்குறோம்னா மெயினாக ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது ப்ரீமியம் தான். அப்போ அந்த ப்ரீமியமில் பார்க்கும்போது எந்த பிஸ்னஸ், அதாவது எந்த ட்ரேடிங்காக இருந்தாலும் ப்ரீமியமில் பண்ணும்போது அதை வந்து பிஸ்னஸ் இன்கம் தான் கன்சிடர் பண்ணிக்கணும், சரிங்களா? ஒரு நிஃப்டியாக இருந்தாலும் சரி, அது ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே. அப்போ என்னன்னா நம்ம வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பிஸ்னஸ் இன்கம்ங்கிறத நம்ம எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நார்மல் பிஸ்னஸ் மாதிரி தான் இதுவும் ஒரு பிஸ்னஸ், சரிங்களா? இப்போ வந்து ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுறோம், சேல் பண்ணுறோம், அதுவும் பிஸ்னஸ் தான், இதுவும் பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு, ஓகேங்களா? அதே இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு சில எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுவோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம எப்படி எக்ஸ்பென்சஸாக கிளைம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இன்கம்ஸ்லையும் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் நம்ம என்ன பண்ணணும்னா அது ஒரு பிஸ்னஸாக வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போது காட்டணும். வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணுறோம், இண்டிவிஜுவலாக பண்ணும்போது நம்மளுக்கு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்காது. எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து பண்ண முடியாது. எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் டொமஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்னென்னா கேபிட்டலை வந்து நம்ம பாரோ பண்ணுவாங்க, அதை வந்து பிஸ்னஸ் காட்ட முடியாது. இப்போ வந்து ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு பிஸ்னஸ் என்டைட்டியாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம சேஃபர் சைடு இதை மட்டும் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிக்குவோம் நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம்ல இருந்து. ஓகேங்களா? ஓகேங்களா? ஃப்ளோ ஓகேவா இல்லை ஸ்லோவாக பண்ணுங்களா? அப்போ ஏதாவது கம்பெனி நேம்ல அவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க சார். கம்பெனி நேம்ங்கிறத காட்டணும். நீங்கள் வந்து கம்பெனி ஒன்று ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ் வேணும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக் ROCயில் போயிடும், ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில். அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு என்ன ஆப்ஜெக்டிவ்ங்கிறதுக்காக பண்ணணும். ப்ளஸ் வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வாங்கக்கூடாது. அதுக்கு செபி, IRDA மற்ற இதெல்லாம் இருக்குது, அதில் வந்து நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும். நீங்கள் கம்பெனி சைடு போகிற காட்டும் ஃபஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவலாக இருந்துட்டு அண்ட் தென் பார்ட்னர்ஷிப் போய்க்கலாம். கம்பெனிஸுங்கிறப்ப உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் அப்ஸ்கேல் பண்ணுறீங்க, க்ரோர்ஸில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வேணால் போகலாம். இல்ல சார், இப்போ நாங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் கடை வச்சிருக்கோம், அந்த பேர்ல ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல பண்ணிக்கலாமா? டெக்ஸ்டைல் வச்சிருக்கீங்க, ஓகே. நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா, டெக்ஸ்டைல் வச்சிருக்கீங்க. ஆனால் உங்க பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஆஃப் காஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான், ஓகேங்களா?
அந்த பேரில் டிமேட் நீங்கள் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் சோன்ஸோ அப்படின்னு பேர் வச்சுருப்பீங்க. பட் ஆனால் அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் கீழே தான் வரும். நீங்கள் தானே ஓனர் அதுக்கு. ஆமா ஆமா. அது எப்படி பார்த்தாலும் எந்த இது பண்ணாலும் சரி, அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் கீழே தான் வரும். இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்டைலில் வர இன்கமும் சரி, F&Oல வர இன்கமும் ஆர்எல் ஷேரில் வர இன்கமும் சரி, ஒரே பேன் கீழே தான் வரும். நம்ம வந்து நேம் வச்சுக்கலாம், டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் அண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் வந்து பேனாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா பார்ட்னர்ஷிப்புக்கு தனி பேன் இருக்கு, கம்பெனிக்கு தனி பேன் இருக்கு. அப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே சார். ஓகே. இப்போ நீ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல் வச்சிருக்கீங்க, மற்றவங்க இன்னொரு பிஸ்னஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பிஸ்னஸ் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் இன்கமே காமிச்சுக்குவாங்க, F&O இன்கம் காமிச்சுக்குவாங்க. ரெண்டுமே பிஸ்னஸ் இன்கம் தான். அண்ட் தென் ஷேர்ஸில் வரது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் வரும். அது அனதர் ஹெட் ஆஃப் இன்கம். ஆனால் எல்லாமே ஒரு பேனுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா சார்? தப்பா எடுத்துக்காதீங்க, நீ கிளாஸ் என்ன ஜாயின் பண்ணோம், அதனால தான் தெரியல. ஓகேங்க. என்னன்னா இப்போ நம்ம வந்து தமிழ் ஸ்டாக்ல நம்ம வந்து ஒரு டேக்ஸ் டீம்ங்க நம்மளோடது. இது வந்து டேக்ஸ் ஆங்கிளில் நம்ம எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், நம்ம எப்படி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்து டேக்ஸ் எப்படி சேவ் பண்ணணும் நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம்ல அப்படிங்கிறத வந்து ஒரு ஓவரால் வியூ கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு டைப் ஆஃப் இன்கம் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு ஜென்ரல் வியூ தான். நம்ம இந்த கிளாஸஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சுந்தர்புரம் வந்து கான்டாக்ட் ஷேர் பண்ணிக்குவாங்க. அது உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இப்போ F&Oவோடது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகிறீங்க அப்படிங்கிறப்ப அது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நம்ம டேக்ஸ் டீம்ல இதை நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் டாக்ஸேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல ப்ரோ. இல்லைங்களா? இல்ல. ஓகே. ஹலோ. சரிங்க. சொல்லுங்க. பிரதர், ஓகேங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ம். சின்ன டவுட். இப்போ நீங்க அது வந்து சரி. பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க. இப்போ ஆக்சுவலி நானே என்னோட ரிலேஷன், என்னோட மாப்பா வந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப எங்க 2 பேரோட நேம்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஜிஎஸ்டி எடுத்து பண்ணலாமா அப்படி? ஆக்சுவலாக அது ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ பார்ட்னர்ஷிப்னு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீடு ஃபஸ்ட்டு போடணும். அண்ட் தென் Okay. பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணுங்க. ஓகே. சரிங்களா? அதில் பார்ட்னர்ஷிப்பில் ஷேரிங் ரேஷியோ இருக்கும். நீங்கள் 50-50 ஷேரிங் இருக்கலாம், 70-30 இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, அது வந்து செக்யூரிட்டிஸில் பண்ணுறதுனால செக்யூரிட்டிஸ் வந்து அது வந்து குட்ஸும் கிடையாது, சர்வீஸும் கிடையாது. ஆமா. சரிங்களா? ஓகே. அதனால ஓகே. என்னன்னா அது வந்து எது ஜிஎஸ்டி கீழே வராது. பட் ஆனால் Okay. brokerage மட்டும் தான் ஜிஎஸ்டி கீழே வரும். ஏன் அப்படின்னா நீங்க Okay. பண்ற டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி போட்டா எங்கேயோ போயிடும். நீங்க Okay. பாப்பீங்க இல்லையா, ட்ரேடட் வேல்யூன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஆமா. பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். பிளஸ் வந்து இன்கம் டேக்ஸ்க்கே பாத்தீங்கன்னா அப்சல்யூட் டர்ன் ஓவர்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதை தான் நம்ம காட்ட Okay. முடியும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 10 லாட் வாங்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா அப்படி மேல வந்துடும் உங்களுக்கு கிட்டத்தட்ட. ஒரு நாள் 1 லட்ச ரூபானா எங்கேயோ போயிடும் டர்ன் ஓவர் அதுல இருந்து 18% போட்டோம்னா ஆக்சுவலா அவ்வளவு மார்ஜின் நம்மளுக்கு வராது. நம்ம ஏன்னா அந்த ஸ்ப்ரெட்ஸ்ல தான் ப்ளே பண்ணுவோம். அதாவது இந்த ப்ரீமியத்தோட டிஃபரன்ஸ் Premium. நம்மளோட ப்ராஃபிட். அதனால அப்சல்யூட் Okay. டர்ன் ஓவர் தான் இருக்கும். இது ஒரு விஷயம். ஸ்பெஷலி ஜிஎஸ்டியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங் பண்றதுல ஜிஎஸ்டி அப்ளை ஆகாது. ஓகே. அப்ப அதாவது ROC நெய்தர் மட்டும். செக்யூரிட்டிஸ் நார் இது உங்களுக்கு சர்வீசஸ் அப்படிங்கிறதுனால வந்துடும். ஓகே. ஆனா brokerage மட்டும் வரும். ஓகே. இப்போ Okay. ROC மட்டும் அப்பவே எடுக்கணுங்களா? இல்லைங்க, அது ஆர்ஓசிங்கிறது ஒரு லார்ஜர் கான்செப்ட். பட் நம்ம இப்போ நீங்க இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலே பண்ணுங்க. சரிங்களா? இல்ல இண்டிவிஜுவல் இல்ல இதுல இண்டிவிஜுவல். பண்ணுங்க. இல்ல இண்டிவிஜுவல் பண்ணிக்கலாம். பட் 2 பேருக்குமே பெனிஃபிட் இருக்கணும். அவரும் இன்வெஸ்ட் பண்றாருன்றதுனால அது ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ்ல உங்களுக்கு வந்து ஈவனா நீங்க வந்து இது பண்றீங்க இல்லைங்களா? ஆமா. ஷேர் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் வாட் நீங்க அதுல ஆமாங்க. அப்படின்னு நீங்க பார்ட்னர்ஷிப் வைக்கலாம். அது பெஸ்ட். அதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன பார்ட்னர்ஷிப்பா இதே தான் சேம். நீங்க இண்டிவிஜுவலுக்கு எப்படி பேன் வச்சிருக்கீங்களோ பார்ட்னர்ஷிப்புக்கும் அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பேன் வாங்கி வச்சுக்கணும். என்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன்? அதாங்க நான் உங்களுக்கு சொல்றேன். பட் ஆனா இந்த செக்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸா நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அந்த கான்டாக்ட் ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க இது பண்ணுங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். உங்களுக்கு ஐடியா இருக்கு ஓரளவு, நீங்க ஷேர் பண்ணுவாங்க. பிளஸ் உங்களுக்கு அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி செக்மெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. அதை நீங்க எனக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க, உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் மட்டும் பார்த்துலாம். ஏன்னா பேசிக் சில பேர் தெரியும், சில பேர் ரொம்ப இப்பதான் நியூவா இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான். அதனால பிஸ்னஸ் இன்கமாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல், அதாவது தனிநபர் வந்து 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட், அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டாம்.
சரிங்களா? இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 12 லட்சமா ஸ்லாப் மாத்திட்டாங்க. சரிங்களா? இது வந்து இண்டிவிஜுவலுக்கு தான், தனிநபர் சரிங்களா? அவங்களுக்கு தான் 12 லட்சம் வரைக்கும் நீங்க இன்கம் F&Oல நீங்க ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு டாக்ஸஸ் வராது. சரிங்களா? நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கணும். ஃபைல் பண்ணி நில் ரிட்டர்ன் நீங்க காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து F&Oக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எல்லாருமே வந்து ப்ராஃபிட்ல இருக்க மாட்டாங்க F&Oல. அவங்க சில பேர் லாஸஸ் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ F&Oல வந்து நான் ப்ராஃபிட் பண்ணும்போது நான் எப்படி கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றேன்? 12 லட்சத்துக்கு மேல போனா நான் வந்து டாக்ஸ் கட்டணும். லாஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம கேரி பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ போன வருஷம் வந்து இப்போ நியூ வந்திருப்பீங்க. இப்போ ப்ராஃபிட் ஜோன்ல இருப்பீங்க எல்லாருமே ஓரளவு. இப்போ ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் வந்து லாஸஸ்லாம் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா, நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுனால நீங்க அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 2 லேக் ருபீஸ் ஒருத்தவங்களுக்கு லாஸ் இருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் வந்து 12 லட்சத்துக்கு மேல நீங்க கிட்டத்தட்ட வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இன்கம் வருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த 2 லேக் ருபீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்கம் வந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க. அதை வந்து இல்ல இந்த வருஷம் எனக்கு 2 லேக் வரல, எனக்கு ஒரு 50,000 தான் வந்திருக்குன்னா, இந்த 50,000 மைனஸ் பண்ணிட்டு 150 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அது வந்து 8 வருஷம் வரைக்கும் உங்க இந்த லாஸஸ் கேரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி லாஸ்ங்கிறது ஒரு நெகட்டிவ் இது ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் லாஸ் வந்துருச்சு. பட் அந்த லாஸ் வந்து 8 இயர்ஸ் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸ். அதனால F&Oல யார் யார் நீங்க வந்து இது பண்றீங்களோ, ட்ரேட் பண்றீங்களோ, அவங்கலாம் வந்து கண்டிப்பாக லாஸஸ் கேரி பண்ணணும். பண்ணுனா தான் உங்களுக்கு பெனிஃபிட். ப்ரொவைடட் பார்த்தீங்கன்னா அந்த லாஸையுமே டியூ டேட்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு டியூ டேட் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு எப்போதுமே 31 ஜூலை தான். எல்லா இயருமே 31 ஜூலை தான். சரிங்களா? அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நார்மலா கேலண்டர்ல ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு வருஷம். அதை வந்து கேலண்டர் இயர்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் மார்ச்லேருந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து 31 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு ஒரு இது. சரிங்களா? அதுதான் ஃபினான்ஷியல் இயர். இப்போ இந்த வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் இயர்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2025லேருந்து 31 மார்ச் 2026 வரைக்கும் நம்மளோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். சரிங்களா? இந்த பீரியடுக்கு தான் நம்ம இனிமேல் ஃபைல் பண்ண போறதை நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். அது எப்போ ரிப்போர்ட் பண்ணணும், எதுக்குள்ள பண்ணணும்னா 31 ஜூலை 2026க்குள்ள ரிப்போர்ட் பண்ணணும். இந்த வருஷம். ஓகேங்களா? சாரி டு இன்டரப்ட். இப்போ சொல்லுங்க நான் சார். லாஸ்ட் இயர் வந்துட்டு ஐடி ஃபைல் பண்ணும்போது என் ஆடிட்டர் அவர் வந்து ம். பாத்தீங்கன்னா ம். லாசஸ் வந்து அரௌண்ட் 15 லேக்ஸ். ஸோ அதை வந்துட்டு அவர் காமிக்கல, மற்றபடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி எனக்கு இப்போ எனக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கா, நான் இப்போ அதை எடிட் பண்ணலாமா? ஏன்னா அவருங்க பண்ணுன்றே அவர் இன்னும் பண்ண மாட்டாரு, பண்றேன்றாரு. அப்படிங்க பண்ணிக்கணுங்க. அதாவது நீங்க பண்ணது பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. டிஃபெக்டிவ் ஓகே. ரிட்டர்னுங்க ப்ளஸ் வந்து நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, அந்த இன்கம் வந்து காட்டல, இன்கம் ஒரு லாஸ் whatever காட்டல. பட் 15 லேக்ஸ்ங்கிற ஹியூஜ் அமௌண்ட் கண்டிப்பாக அவங்க பார்த்துருக்கணும். இதை வந்து நீங்க சொல்லலைன்னா கூட இன்கம் டேக்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருங்க. ஏஎஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதில் நீங்க ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணதுமே வந்திருக்கும் அந்த ரிப்போர்ட்ஸ்ல. அந்த ரிப்போர்ட்ஸ்ல நீங்க வந்து உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க, வந்திருக்கும். ஓகே. இப்போ நீங்க உங்களோட சுச்சுவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க டிசம்பருக்குள்ள அதை வந்து இது பண்ணாங்க, ரிவைஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரிட்டர்ன் பண்ணியிருப்போம், அந்த ரிட்டர்னை ரிவைஸ் பண்ணி நம்ம ஃபைல் பண்ணி ஆகணுங்க. ஏன் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு அப்படிதானே சார்? டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குங்க. இது மார்ச் வரைக்கும் பண்ணிக்கலாம். டிசம்பருக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா அப்டேட் ரிட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்துருங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு அப்டேட் ரிட்டர்ன் வரும். இப்போ இந்த இதுக்குள்ள பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவைஸ் ரிட்டர்னே பண்ணிக்கலாம். சரிங்க? புரியுது சார். அப்புறம் அப்டேட் வந்து இப்போ ரிட்டர்ன் லாஸ்ட் கேரி ஃபார்வர்ட் வந்து 3 இயர்ஸ் தானே சார் சொல்லுவாங்க, நீங்க 8 இயர்ஸ் சொன்னீங்க, அது சேஞ்ச் இல்லைங்க. ஆயிருக்கா? 8 இல்ல இயர்ஸ் தான். இல்லைங்க, ஆர்பிட்டல் 8 இயர்ஸ் தான். நீங்க சொல்ற 3 இயர்ஸ் கிடையாது, அதுவும் 4 இயர்ஸ் இருக்கும். அது வந்து அடுத்த செக்மெண்ட் வரேன், அப்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்க்காக. ஓகேங்களா? உங்களோட சிச்சுவேஷன்லங்க நீங்க மறந்துடாம இந்த செக்மெண்ட் இது செஷன் முடிஞ்சோன்னு இது பண்ணுங்க, நாளைக்கு கால் பண்ணுங்க, ஆஃபீஸில் இருப்பேன். உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பட் ஆனால் என்னன்னா இப்போ உங்களோட கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நீங்க வந்து 31 ஜூலைக்குள்ள ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. ஐ மீன் நார்மலா இந்த தடவை எக்ஸ்டென்ஷன்லாம் வந்துச்சு, செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நீங்க அந்த செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு அந்த டேட்டையும் தாண்டி வந்துட்டீங்க. அதனால உங்களோட லாஸஸை கேரி பண்ண முடியாது. இது வந்து இந்த மிஸ்டேக்ஸ் யாருமே பண்ணக்கூடாதுங்க. சோ இப்போ டிசம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிதானே சார்? பண்ணிக்கலாங்க. ரிப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட இதுங்க. அது வந்து ஆப்ளிகேஷன், நம்ம மேண்டேட்டரியா நம்ம ஃபைல் பண்ணணுங்க. F&O இருந்தாலே ஈவன் தோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும் பிசினஸ் டிரான்சாக்ஷன்னால நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். புரியுது புரியுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே தேங்க்யூங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி ஃபைல். சொல்லுங்க பேர் சொல்லுங்க. சாரி சார். சார் ஒரு 2 வருஷமா ஃபைல் பண்ணலன்றது வர வருஷத்துல பண்ணலாமா சார்? பண்ணிக்கலாங்க. இப்போ உங்க டவுட்ல இருந்து ஒரு இது சொல்லுங்க. லாஸ் தான், ட்ரேட் லாஸ் தான். அதை காமிக்கிறது பண்ணலாமா வர வருஷம்? பண்ணணுங்க. ஆமா, மேண்டேட்டரி ஃபைல் பண்ணியிருக்கணும். பட் உங்களோட இதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ நீங்க வந்து 2 வருஷம் ஃபைல் பண்ணாம இருக்கீங்க. மேபி உங்களுக்கு ஃபியூச்சர் வாய்ப்பு இருக்குங்க. எல்லாமே
வந்து இதெல்லாம் மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் இதில் வந்துடும். ம், ம். ஆனால் நீங்கள் இந்த இயர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பட் ப்ரீவியஸ் இயர் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை இது பண்ணிக்கலாம், நோட்டீஸ் ரிப்ளை கொடுத்து நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாங்க. பட் கேட்கலன்னா விட்டுடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் வந்து லாஸஸ் இருந்தால் பண்ணியிருக்கணுங்க. நீங்கள் அந்த Okay. லாஸஸோட அதை மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கும்போது அந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஃபியூச்சரில் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே ஓகே தேங்க்யூங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க ஐயனாருங்களா? வணக்கம் சார். சொல்லுங்க சார் ஆக்சுவலாக நான் வந்து சேலரி பர்சனு. ஓகேங்க. ஆல்ரெடி நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். நான் எடுக்கிற இன்கமுக்கு நான் ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ நான் இந்த ஃபண்டோ ட்ரேடிங்கில் நான் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தனியாக காமிக்கணுச்சு நான் டேக்ஸ் பே பண்ணுவாங்களா, இல்லை இன்க்ளூடிங் அதுலேயே வந்து டேக்ஸ் கவர் ஆகுங்களா? ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்து சேலரிட் பர்சன்னால உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்கம் ஃப்ரம் சேலரிஸ்னு ஒரு ஹெட் இருக்கும். அதில் தான் உங்களுக்கு வந்து இன்கம் வருங்க. ப்ளஸ் நீங்கள் எஃப்ஐடோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம், நான் மேலே சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் இன்கம் தனியாக ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து உங்களோட எம்ப்ளாயர் இருக்காங்க இல்லைங்களா, உங்களோட கம்பெனி, அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்களோ உங்களுக்கு சேலரி இன்கம் மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. அதை ஃபார்ம் 16 ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு, இயர் ரெண்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் கொடுப்பாங்க. அதை மட்டும் தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அது டிடிஎஸ் எவ்வளவோ அது டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் இந்த இன்கம் வந்து தனியாக தான் காட்டணும். சேலரிங்கிறது தனி ஃபார்ம், ஐடிஆர் 1ன்னு ஒரு ஃபார்ம் சொல்லுவாங்க. எஃப்என்டோ பிஸ்னஸ் இன்கம் அதால ஐடிஆர் 3, இதை நீங்கள் தனியாக தான் காட்டணும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்க சேலரிக்கு வந்து என்னென்ன டிடிஎஸ் வருதோ அதை இது பண்ணிக்கிட்டோம், பிடிச்சிடட்டும். நீங்கள் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் இது பண்ணுவீங்கன்னா ஃபார்ம் 16 கொடுத்துருங்க நம்ம கிட்ட. அண்ட் தென் நீங்கள் எஃப்என்டோட டிரான்சாக்ஷன் நம்ம கீழே கொடுத்துருப்போம். டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், டேக்ஸ் பேனல் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்குவோம். டிரைவ் பண்ணி சேலரி இன்கம் தனியாகவும் பிஸ்னஸ் இன்கம் தனியாக போட்டு நெட் இன்கம் ஆஃபர் பண்ணிடுவோம். ஓகே. பட் ஆனால் டோட்டல் இன்கமுக்கு ஓவராலாக அவங்க கவர்மெண்டோட ஸ்லாப்ஸ் என்ன டேக்ஸோ அதுதான் கவர் ஆகும். அதில் தான் வரும். ஆமாங்க. சேலரி வந்து அதுக்கு தனியெல்லாம் கிடையாது. இல்லைங்க. ஒரு பேனுக்கு நீங்கள் ஒரு பேன் இல்லைங்களா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி இன்கம்ல ஓவர் அண்ட் எபோ எவ்வளோ வருதோ உங்களுக்கு அந்த ஸ்லாப் தாண்டி அதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்க. டவுட்ஸ் வராது இருக்குங்களா? இப்போ சொன்ன வரைக்கும் இருக்காது. ஓகேங்க. நான் நெக்ஸ்ட் வந்து அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பிஸ்னஸ் இன்கம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணலாமா பண்ண வேண்டாமாங்கிறத பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து மேண்டேட்டரியாக நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்மளோட டேட்டால எப்படி வந்து இன்கம் டேக்ஸுக்கு போகுது அப்படிங்கிறதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு லாஸ் பண்ணிட்டோம், அந்த லாஸை நம்ம எத்தனை வருஷம் கேரி ஃபார்வர்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். 8 இயர்ஸ் எஃப்என்டோ பொறுத்த வரைக்கும் 8 இயர்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்ம எந்த டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ரெண்டாவது அடுத்த போகிறோம் நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அந்த ப்ராஃபிட் பண்ணதுலேருந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இயர் அப்போ தான் டேக்ஸ் கட்டணும் கிடையாது, அட்வான்ஸாக டேக்ஸ் கட்டணுங்க. குவார்டர்லி ஒன்ஸ் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இது யார் யாருக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னா, ஒருத்தவங்க அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இயருக்கு 10,000க்கு மேலே நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? இல்லை நான் 10,000க்கு மேலே எனக்கு டேக்ஸ் வந்துருச்சு, நான் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 15th ஜூனுக்குள்ள நான் 15% பே பண்ணியிருக்கணும். அதாவது ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் அது வந்து ஒரு குவார்ட்டர். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அது ஒரு 3 months ஒரு குவார்ட்டர். சரிங்களா? அதே மாதிரி சப்ஸ்டிகன் டிசம்பர் முடியும் போது ஒரு குவார்ட்டர் வரும், மார்ச்சுக்கு ஒரு குவார்ட்டர் வரும். இப்போ நம்ம 15th ஜூனில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஜூனுக்குள்ள என்ன பண்ணியிருக்கணும்னா நான் வந்து ஏர்ன் பண்ண இன்கம்ல 15% டேக்ஸ் கட்டியிருக்கேன். இப்போ 1 லட்ச ரூபாய் எனக்கு இன்கம் நான் வந்து எனக்கு இருக்கு, ஐ மீன் டேக்ஸ் இருக்கு அப்படின்னா நான் 15% 15,000 rupees சரிங்களா, அதை வந்து கவர்மெண்ட் கட்டியிருக்கணும். அதே மாதிரி செப்டம்பர் வரும்போது 45% கட்டியிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நான் கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கடைசியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போது 1% பெர் மந்த் ஆர் பார்ட் ஆஃப் தி மந்த் அப்படிம்பாங்க. அதாவது 1% ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நம்மள்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால அந்தந்த இதில் இன்கம் வரும்போது கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு வந்து இயர் எண்ட் வரும்போது எவ்வளோ இன்கம்னு எனக்கு தெரியாது, நான் வந்து ஜூனில் தான் இருக்கேன், எனக்கு மார்ச் வர வரைக்கும் எனக்கு எவ்வளோ இன்கம் நான் கூடவும் சம்பாதிக்கலாம் கம்மியாகவும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறீங்களா? அப்போ இது வரைக்கும் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சு நீங்கள் கட்டிடணும். அதே மாதிரி அடுத்த குவார்ட்டரில் பண்ணும்போது ஓரளவு உங்களுக்கு நான் பெட்டர் ஐடியா இருக்கும். இவ்வளோ இன்கம் வந்துடும், கொஞ்சம் சேர்த்து கட்டிக்கலாம் நீங்கள். சரிங்களா? இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ். அதாவது அப்படின்னா அட்வான்ஸ் டேக்ஸ் ஒரு 10,000க்கு மேலே யார் யார் இன்கம் ஏர்ன் பண்ணுறமோ பிஸ்னஸ் இன்கம் அதில் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். சேலரி வந்து கவலைப்பட வேண்டாம் இதை பற்றி. ஏன் அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் இந்த இவ்வளோதான் சேலரினா 12 மாதத்துக்கு இவ்வளோ தான் வரும் உங்களுக்குன்னு அவங்க கணக்கு பண்ணி அவங்களே உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? டவுட்ஸ் இருக்குல்ல இதில்?
சொல்லுங்க ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மந்த் ஒரு 10,000 வந்து ஏர்ன் பண்றேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் மந்த் 10,000 அந்த மாதிரி மந்த்லி வந்து 10,000 ஏர்ன் பண்ணா, இப்போ அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த டாக்ஸ் பே பண்ணணும், அட்வான்ஸ் டாக்ஸ். 3 மந்த்ஸ்க்கு பே பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க இன்னொரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணணும். என்ன பாயிண்ட் கனெக்ட் பண்ணணும்னா, நம்ம வந்து 12 lakh rupees வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடையாது இல்லைங்களா இன்கம். ஆமா சார். அப்ப அந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இங்க இருந்து நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 9 months வரைக்கும் எனக்கு வந்து 12 lakh பக்கம் வரல, ஒரு 8 9 நான் ஸ்லாப்லேயே டிராவல் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னா, திடீர்னு கடைசியில 12 lakh வருதுன்னா அந்த இதுல கொஞ்சம் அதிகமா பே பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்க. அது பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம டாக்ஸ் வந்து இந்த 12 லட்சம் வந்துரும்னு சொல்லி நம்ம கட்டிட்டு நம்மளுக்கு டாக்ஸே வரலன்னா அது ரீஃபண்டா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கணும். அது வந்து ஒரு இதுதான் 2 ப்ராசஸ் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது வேணா நீங்க வந்து எஸ்டிமேட் பண்ணிக்கணும் முன்னாடியே. இப்போ சப்போஸ் இல்லை நான் வந்து கட்டிட்டேன், எனக்கு தெரியல, நான் வந்து வரும்னு நினச்சி கட்டிட்டேன் அப்படின்னாலுமே நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். சரிங்க. ஓகே. சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேளுங்க, டவுட்ஸ் கேளுங்க. ஆக்சுவலி இப்போ நான் வந்து சேலரிடு பர்சனாக இருந்தால் என்னோட சேலரிலேருந்து அவங்க வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி 3 months ஒன்ஸ் நம்ம தனியாக செப்பரேட்டாக பே பண்ணணுமா? இல்லை சப்போஸ் என்ன சேலரி ப்ளஸ் இந்த அமௌண்ட் சேரும்போது அது வேல்யூ ஜாஸ்தி ஆகும்ல, ஸோ அந்த 15% கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? கரெக்டுங்க. இப்போ சேலரிங்கிறப்ப உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சேலரி வந்து எம்ப்ளாயரே பண்ணிடுவாங்க உங்களுக்கு எவ்வளோன்னு. அது நீங்கள் அதை பற்றி இது பண்ண வேண்டாம், வெரி பண்ணிக்க வேண்டாம். பிஸ்னஸ் இன்கம் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி கட்டுங்க, சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் இன்கம் மட்டும் உங்களுக்கு வருதான்னு பார்த்து நீங்கள் கட்டிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம அதுவும் 3 months ஒன்ஸ் நமக்கு ஆமாம் கட்டிக்கணுங்க. ரெண்டாவது நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் எப்படின்னா, ஒரு 10 lakh rupees சேலரி வாங்கிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் 2 lakh இந்த இயருக்குள்ள நான் கன்ஃபார்மாக ஏர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ண ஆரம்பிச்சிடணும். எந்த அமௌண்ட்டுக்கு பே பண்ணால் அந்த 2 lakh என்ன இருக்கும் அதை பண்ணிக்கணும். ஏன்னா அந்த 10 lakh எம்ப்ளாயரே பண்ணிடுவார் இல்லைங்களா நம்மளுக்கு, டிடிஎஸ். மோர் தென் 12 lakhsனா தான் உங்களுக்கு ஸ்லாப் வரும். எம்ப்ளாயரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருவாங்க, டாக்ஸ் பிடிச்சிருவாங்க, டிடிஎஸ் பிடிப்பாங்க. சேலரியிலே அது பண்ணிடுவாங்க. இந்த பிசினஸ் வந்து நம்ம தனியா இது அபார்ட் ஃப்ரம் 12 lakhs இது நம்ம தனியா கரெக்ட்டுங்க. ஆமா. இப்போ வந்து சேலரியிலே ஒரு கேட்ச் இருக்கு. என்ன அப்படின்னா 12 lakh கீழே தான் இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. ஓகே, கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன 12 lakh வரைக்கும் நம்மளுக்கு இது இருக்கு இல்லைங்களா, டாக்ஸ் லிமிட் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு, அந்த எக்ஸம்ஷன் இருக்குன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. பட் நீங்க பிளான் பண்ணும்போது 12 lakh தாண்டிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க எனக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீங்க இது பண்ணீங்கன்னா சரி, எனக்கு இது மாதிரி செனாரியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நீங்க எவ்வளவு கட்டுங்கன்னு உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஓகே, சரிங்களா? ஓகே. சொல்லுங்க, டவுட்ஸ் கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க. இப்போ என்ஆர்ஐ அவங்களுக்கு எப்படி சார்? என்ஆர்ஐ வந்து ஆக்சுவலாங்க உங்களுக்கு வந்து இன்கம் அக்ரூ ஒரு அரைஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அந்த கான்செப்ட்ல நீங்க இந்தியன் இன்கம் இங்க அக்ரூ ஆச்சுனால நீங்க டேக்ஸ் கட்டணும். உங்களுக்கு டபுள் டாக்ஸேஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதாவது நீங்க அங்கேயும் டாக்ஸ் கட்டணும், இங்கேயும் டாக்ஸ் கட்டணும். 2 கண்ட்ரில நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி உங்களுக்கு வச்சுக்க மாட்டாங்க. அங்க கட்ட டாக்ஸை இங்க நீங்க வந்து ரிப்பேட்டா கிளைம் பண்ணிக்கலாம், சரிங்களா? ப்ளஸ் வந்து என்ஆர்ஐ வந்து நீங்க அங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த டிமேட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ரீபேட்ரியேஷன்லாம் இருக்குங்க, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ரீபேட்ரியேஷன் கான்செப்ட் அண்ட் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கு, சரிங்களா? எனக்கு இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓகே. நான் இருக்கிறது அப்ரோட்ல, நான் வந்து நார்மலா தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டா வருங்க. இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்களே ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லைங்களா எல்லாருமே. 182 daysக்கு அதை தாண்டி யார் இருக்காங்களோ அவங்கள ரெசிடென்ட்னு சொல்லிடுவாங்க. நீங்க போயிட்டு வந்தா கூட அது ஒரு இன்கம் டேக்ஸ் ரூல் இருக்கு. இப்போ நீங்க என்ஆர்ஐனால உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? ஏன்னா நீங்க அங்க இருக்கிற இன்கமும் காட்டணும், இங்க இருக்கிற இன்கம் காட்டணுங்க, சரிங்களா? அதனால நீங்க இது பண்ணி இதுல சொன்னீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் இது பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல இருக்கீங்கன்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கிறத பார்த்துட்டு அப்படி அப்ளை ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோனேஷியா அந்த மாதிரி நிறைய, சிங்கப்பூர், மலேசியா இருக்கு இல்லைங்களா, ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு இது இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்ஆர்ஐ அக்கௌண்ட் நீங்கள் நான் யூஸ் பண்ணாதீங்க இன் ஜென்ரல். ஏன் அப்படின்னா நீங்கள் ரீபேட்ரியேஷன்னா இந்தியாவில் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, அது சும்மா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி. இந்தியாவில் வந்து ஃபாரின் கரன்சி உள்ளே வரணும் நிறையா நம்ம கண்ட்ரிக்கு, அதனால தான் வந்து கவர்மெண்ட் ரன் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிறது நீங்கள் கொண்டு வரணும், ரீபேட்ரியேட்டுங்கிறது அதுதான் அர்த்தம். நீங்கள் சம்பாதிக்கிறது கொண்டுட்டே வரலன்னா அவங்க ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ஆர்ஐக்கெலாம் தனியாகவே ஒரு அக்கௌண்ட் இருக்கு, நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இங்கே யாராவது இருக்காங்களா அவங்க அக்கௌண்ட்ல பண்ணிக்கிறோங்க. சரிங்க, நீங்கள் செஷன் முடிச்சாலும் பேசலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ. சொல்லுங்க, வேற டவுட்ஸ் இருக்குங்களா? கோபிநாத். ஹலோ சார்.
சார் இப்போ கேட்குதுங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் கேட்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி கேட்டாங்களே என்ஆர்ஐ, நானும் அதே கேட்டகரியில் தான் வரேன். என்ஆர்ஐ தான். நான் வந்து இந்தியாவில் ஃபைல் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ஆர்ஐன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிக்கிருக்கேன். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது போக ப்ளஸ் பிஸ்னஸ் இன்கம் வருது. அது போக நம்ம ட்ரேடிங், சாரிங்க, இந்தியாவில் இருந்து கரெக்டாக. சரிங்க, ஓகே. அது போக இந்த இனிமேல் தான் நான் ஃபியூச்சரில் ட்ரேடிங் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் லாஸ்ட் 3 இயர்ஸாக சொன்ன மாதிரி லாஸ்லாம் ஆயிருக்கு. இதை நான் எப்படி கொண்டு போகிறது, எப்படி ஃபைல் பண்ணுறது? நீங்கள் பிஸ்னஸ் இன்கம்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த பிஸ்னஸ் இன்கம் கூட இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா பண்ணீங்களா இல்லை சும்மா அந்த ப்ராக்டிஸ்? கரெக்ட். இல்லை நான் ஆக்சுவலாக மதுரையில் உள்ள சார்ட்டர் அக்கௌண்ட்டை தான் அவங்ககிட்ட தான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்க. உங்களுக்கு சாரி சார், சொல்லுங்க. அதான் அவங்ககிட்ட பண்ணிக்கிருக்கேன். இப்போ லாஸ்ட் இயர் கூட இப்போ ப்ராசஸில் நடந்துக்கிருக்கு. ஃபைனோட இப்போ பண்ண போகிறோம். அதான் சார், இதை எப்படி ஃபர்தராக கொண்டு போகிறோன்னு தெரியல. நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? நீங்கள் உங்களை கால் பண்ணி தான் பார்க்கணுமா இல்லாட்டி நேராக? மீட்டிங் ஷெட்யூல் பண்ண நம்ம கோயம்புத்தூருங்க. பட் நம்ம வந்து இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தான். நம்ம எல்லாமே சப்மிட் பண்ணுறது எல்லாமே நம்ம சைனிங் கூட டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆர்எல்ஸ் இதுதான், ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவோம். அதான் இன் பிரசன்ஸ் வரணும்னு கிடையாது. நம்ம கூகுள் மீட்டை கூட ஷெட்யூல் பண்ணாங்க. என்னன்னா நம்ம முக்கியமான விஷயம், நீங்க இந்த பிசினஸ் இன்கம் இருக்கு இல்லைங்களா, நீங்க இந்தியாவில் இருக்கு பண்ணீங்களா, இந்த பிசினஸ் இன்கமும் அந்த எஃப்என்டோ இன்கமும் நெட் ஆஃப் பண்ணி தான் பண்ணணும் உங்களுக்கு. ஓகே. அது ஏன்னா அதுவும் பிசினஸ் இதுவும் பிசினஸ் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணி. ஆமாங்க. நீங்க இது பண்ணுங்க, நீங்க கான்டாக்ட் ஷேர் பண்ணுவாங்க. நீங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க, நாளைக்கு கூப்பிடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணிட்டு என்ன மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல கொண்டு போகணுங்கிறத பாத்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகேங்க. நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணாங்களா? அடுத்து என்னன்னு சொல்லிட்டு ரெண்டாவது டைம்லி ஃபைலிங் சொன்னோம் இல்லைங்களா. நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா 31 ஜூலைக்குள்ள நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருக்கணுங்க. அப்போனா மட்டும்தான் நம்ம வந்து அந்த லாஸஸை கேரி பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் இருக்கவங்க கூட லேட்டாக பண்ணாங்க, இந்த லாஸஸ் இருக்கவங்க ஷுவராக வந்து 31 ஜூலைக்குள்ள பண்ணியிருக்கணும். டியூ டேட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அந்த டேட் நம்மளுக்கு நீங்கள் நார்மலாக 31 ஜூலை வரைக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சரிங்களா? நம்ம ஒரு நாள் தள்ளி போயிடுச்சுன்னா கூட ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் பண்ணால் கூட நம்ம அந்த லாஸை வந்து நம்ம இது பண்ணிடுவோம். நம்மளால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதுங்க, லேப்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஓகேங்க. இது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற எல்லா இதுவும் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் நிஃப்டியில் பண்ணாலும் இதுதான், நான் வந்து ஸ்டாக்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் இதுதாங்க உங்களுக்கு. இன் டீடைல்டு நம்ம எல்லாமே இதை பார்த்துட்டோம். சரிங்களா? இது இன்னொரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா இது. சப்போஸ் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்கன்னா இதே தான். பட் இன்னொரு பாயிண்ட் மட்டும், இப்போ வந்து ஒரு டேர்ன் ஓவர், உங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து சொன்னோம் இல்லைங்களா, பை அண்ட் செல் டேர்ன் ஓவர் எடுக்க மாட்டோம், அப்சல்யூட் டேர்ன் ஓவர் ஒன்று இருக்கும், அதுதான் கால்குலேட் பண்ணுவோம். அந்த அப்சல்யூட் டேர்ன் ஓவர் 10 crore மேலே போயிடுச்சுன்னா டாக்ஸ் ஆடிட்னு ஒன்று வருங்க உங்களுக்கு. சரிங்களா? அதில் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி மற்றதெல்லாம் போடுவோங்க, டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அவங்களுக்கு இது அப்ளை ஆகும். அதாவது அவங்களோட டேர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, சரிங்களா, அவங்களுக்கு இந்த டாக்ஸ் ஆடிட் 44 AB செக்ஷன் படி உங்கள் புக்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மற்றதெல்லாம் வருங்க. சரிங்களா? அது நீங்கள் கம்பல்சரி டாக்ஸ் ஆடிட் பண்ணணும். இதில் ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க. இப்போ எஃப்என்டோ எல்லாமே முடிச்சு போச்சு. இப்போ நம்ம ஈக்விட்டி இன்ட்ராடே பண்ணுவாங்க. அதாவது ஈக்விட்டி இன்ட்ராடேனா ஸ்டாக்ஸில் வாங்கி நீங்கள் விற்கிறீங்கன்னா அது வந்து ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்தது நார்மல் பிஸ்னஸ்ங்க. ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இந்த ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸில் வர இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் லாஸ் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதை 4 வருஷம் தான் உங்களால் பண்ண முடியும், கேரி பண்ண முடியும். மேலே வந்து 8 வருஷம் கேரி பண்ணிக்கலாம், இதை 4 வருஷம் தான் பண்ண முடியுங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தனியாக ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு மட்டும் இது. ஓகேங்களா? அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரி எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு 2 இருக்குங்க. நீங்கள் வந்து 12 monthsக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கி வித்துட்டீங்கன்னா அது ஷார்ட் டேர்மாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 12 months மேலே போயிடுச்சுன்னா லாங் டேர்ம் வந்துடுங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஷார்ட் டேர்முக்கு 20% வந்து உங்களுக்கு டேக்ஸ் வரும். ஈவன் 1 rupeeலேருந்து உங்களுக்கு சார்ஜ் வந்துருங்க. 1 rupeeலேருந்து நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் வரும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு பார்த்தீங்கன்னா 1,25,000 வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1,25,000 டேக்ஸ் வராது. அண்ட் தென் ரிமைனிங் இருக்கு 12.5% டேக்ஸ் வருங்க. இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரிங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஈக்விட்டியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்னு ஒன்று இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து எவ்ரி இயர் மார்ச்சில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு லாஸ் இருக்குது, பட் ஆனால் நான் அதை ஹோல்டு பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 1 or 2 monthsல எனக்கு வந்து ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த டயத்தில் அந்த லாஸை புக் பண்ணிடணும். நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இயரில் இன்கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இன்கம் கூட அந்த லாஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும். அடுத்த இயர் வரும்போது அடுத்த இயருக்கு உங்களுக்கு வந்து அங்கேருந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு வரும்.
இது வந்து ஒரு பெனிஃபிட்டுங்க. இது நிறைய பெரிய லெவலில் ஸ்டாக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் சரி, சின்ன லெவலில் இருக்கவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இதில் வச்சுருப்போம், ஒரு 1 லேக்ல பண்ணுறோம், அடுத்து வந்து அப்ஸ்கேல் பண்ணும்போது ஒரு 10 லேக் 20 லேக் அப்படிங்கிற போகும்போது எல்லாமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதனால டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கிற கான்செப்ட் இருக்குது. இதை மார்ச் மந்தில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். இதை இது பண்ணிக்கணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க, ஈக்விட்டி டெலிவரியில் 1 ரூபிலேருந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்துடும். நீங்கள் இந்த இடத்துல டவுட்ஸ் சில பேருக்கு வரும், சார் எனக்கு 12 லேக் வரைக்கும் எனக்கு லிமிட் இருக்கு இல்லைங்களா, அப்புறம் எப்படி உங்க 1 ரூபிலேருந்து அவங்க எனக்கு டேக்ஸ் கேட்குறாங்க? நான் வந்து ஈக்விட்டிலே நான் வந்து 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிருந்தா எனக்கு டேக்ஸ் வரக்கூடாதுன்னு கேட்பாங்க. பட் இந்த இடத்துல என்னன்னா, மேலே இருக்கிறதெல்லாம் ஸ்லாப் ரேட்டில் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, அந்த ஸ்லாப் ரேட் ஒர்க் ஆகும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ரேட் ஒர்க் அவுட் ஆகும். ஃபிளாட் ரேட்னா நீங்கள் 1 ரூபாய் ஏர்ன் பண்ணாலும் 20% தான், நீங்கள் 1 கோடி ரூபா ஏர்ன் பண்ணாலும் 20% தான். சரிங்களா, ஆல்ரெடி இது கன்செஷன் ரேட்ல இருக்கிறதுனால அந்த ஸ்லாப் இதில் ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது அந்த 12 லட்சத்தில் இது வந்து உங்களுக்கு வராது. சரிங்களா, இது வந்து ஜென்ரலான பாயிண்ட். இதுலேயே உள்ள இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது லூப் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இன்கம் டேக்ஸ் ஒரு தனிநபர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஃப்என்டோ இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனா தனிநபர் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். நில் ரிட்டர்னாவது ஃபைல் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு எந்தவித இன்கமும் இல்லை, எனக்கு வந்து நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் வந்து எனக்கு ஈக்விட்டி டெலிவரியில இதில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம 3 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் இருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 லட்ச ரூபாய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபைல் பண்ணிட்டு அந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். 3 லட்சத்துலேருந்து தாண்டி 3,01,000 ரூபாய் வந்துட்டாலும் அந்த 3 லேக்கான உங்களோட ஸ்லாப் வைப் அவுட் ஆயிடும். சரிங்களா, இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இன்கம் உங்களுக்கு 3 லட்சம் இது மட்டும் தான் இருக்கணும். எஃப்என்டோ இருக்கக்கூடாது, வேற எந்த இன்கம் இருக்கக்கூடாது. டோட்டல் இன்கம் உங்களுக்கு 3 லட்சம் தான் இருக்கணும். சரிங்களா, இந்த 3 லட்சம் இன்கம்ங்கிறது இன்க்ளூடிங் எல்லாமே. இப்போ நான் வந்து ஒரு எஃப்டி போட்டிருக்கேன், எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வருது, அதுக்கும் அந்த 3 லட்சத்துக்குள்ள தான் இருக்குங்க, எல்லாம் ஓவராலாக சேர்த்தும் போது. இது வந்து ஒரு லூப்புங்க. இந்த இடத்துல என்னன்னா, நீங்க ஒரு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, உங்க மிஸ்ஸஸ் அக்கௌண்ட்லயோ உங்க அம்மா அக்கௌண்ட்லயோ நீங்க ஈக்விட்டி பண்றவங்க மட்டும் அவங்க பேர்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி பண்ணுங்க. அந்த ஈக்விட்டி டெலிவரி சொல்றேன் நான், அவங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் 3 லேக் ருபீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த குஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இதுலேயே நம்ம டேக்ஸ் இது பண்ணும்போது கூட உங்களுக்கு நான் இது பண்ணுவேன். சரிங்களா, இதெல்லாம் லீகலி நம்ம டேக்ஸ் எவேஷனுங்கிறது ஒரு வேற விஷயம், டேக்ஸ் சேவிங் தான் நம்ம கான்செப்ட் பண்ணோம். இதெல்லாம் டேக்ஸ் சேவிங் கான்செப்ட்ஸ். டவுட்ஸ் இருக்குங்களா இதுல இது வரைக்கும் சோஃபார் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு? சார் இப்போ நம்ம ஆல்ரெடி டாக்ஸ் பேயிங்கா இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட இதுலயே வந்து நான் ஈக்விட்டி டெலிவரி எடுத்துட்டு ஒரு இப்போ 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து நான் ஒரு 10,000 ப்ராஃபிட் வந்தவொடனே எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னா, அப்ப அந்த 10,000க்கு நான் 20% பே பண்ணணுமா சார்? ஷூருங்க, ஆமா. நீங்க வந்து 12 லேக்குள்ள இருந்தாலுமே அந்த 10,000க்கு நீங்க 20% பே பண்ணணும். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த வித எக்ஸ்பென்சஸும் கிளைம் பண்ண முடியாது. அதுல நீங்க ஈக்விட்டியில வந்து பண்றீங்க, நான் ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு டூல் வாங்கியிருக்கேன், நான் வேற எதுவும் ஒரு சிஸ்டம் அதெல்லாம் மற்றெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண, அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஃபிளாட் 20%. ஃபிளாட் 20%. ஆமா, 20% பே பண்ணுங்க. இதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேற ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல அந்த 3 லேக் குஷன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஓகே. இதுவே இப்போ நீங்க மிஸ்ஸஸ் எல்லாம் அக்கவுண்ட்ல ஓபன் பண்ணோம்னா சார், மிஸ்ஸஸ் அக்கவுண்ட்ல ஓபன் பண்ணி சேம் அதே 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 10,000 ப்ராஃபிட் வந்தோடனே நம்ம வித்ட்ரா பண்ணிடுறோம் அப்படின்னா, இப்போ அதுக்கு நான் எப்படி சார் ஃபைல் பண்ணணும்? பண்ணிக்கலாங்க. ஏன்னா நீங்க வித்ட்ரா பண்ணாலும் வித்ட்ரா பண்ணல, ரீஇன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரே கான்செப்ட் தான். நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் கணக்கு. ஓகேங்களா, அதுல எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நார்மலா ஃபைலிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ITR 3 தான் வரும் உங்களுக்குமே. அதுல எனக்கு பிலோ இன்கம் தான் இருக்கு, 3 லேக் கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு டேக்ஸ் வராது, நில் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஆனா ஃபைலிங் பண்ணணும் கண்டிப்பாக. ஃபைலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு டேக்ஸ் வருது, லாஸ் வருது, ப்ராஃபிட் வருது செகண்டரி. பட் ஆனா வந்து மேண்டேட்டரி ஃபைலிங் பிசினஸ் இன்கம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்ம் 16 வச்சு நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டே தான் சார் இருக்கோம். அதுக்கான டாக்ஸ் ஸ்லாப்லயே வந்துச்சு. ஸோ அந்த டாக்ஸ் ஸ்லாப் என்ன இருக்கோ அதுக்கு பே பண்ணிட்டு இது பண்ணிடுறோம். ஆனா பட் ITR 1ல தான் நான் வந்து இது வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்கேன். பட் ITR 3ல நான் இது வரைக்கும் எதுவுமே ஃபைல் பண்ணதில்லை. ஆமாங்க, அது அப்படி பண்ணக்கூடாது. நீங்க வந்து ITR 1ன்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். ITR வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ITRல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபார்ம் 1, 2, 3 அப்படிலாம் இருக்கு. பட் நம்ம வந்து சேலரி மட்டும் எனக்கு இருக்கவங்க ITR 1 பண்ணுவாங்க. எனக்கு சேலரி இருக்கு, நான் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து F&Oல பண்ணியிருக்கேன், சும்மா நான் பண்ணியிருக்கேன், இப்போதான் ஸ்டார்ட் பண்றதுனாலுமே அவங்களுக்கு ITR 3 தான் யூஸ் ஆகும். ITR 3னா இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் நம்பர் 3ன்னு சொல்லுவாங்க. அதுதான் பிசினஸ் இன்கம் கட்டுறதுங்க. அதனால நீங்க வந்து ITR 3 தான் இனிமேல் யூஸ் பண்ணணும்.
ITR 1 நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா ஒன்று மிஸ் ரிப்போர்ட்டிங் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு, அது ஜென்ரேட் பண்ணிடும். அதில் வந்து டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் சொல்லி மார்க் பண்ணிடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாத மாதிரி கணக்குங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்க ஓகேங்க. இந்த ஈக்விட்டியில் டவுட்ஸ் யாராவது இருக்குங்களா? ஏதாவது ஈக்விட்டிஸ் இதில்? நோ சார். இல்லைங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம சோஃபார் என்ன பார்த்துருக்கோம்? F&O பார்த்துருக்கோம், ஈக்விட்டி இன்ட்ராடே பார்த்துருக்கோம், ஈக்விட்டி டெலிவரி பார்த்துட்டோம் இல்லைங்களா? அண்ட் தென் நாங்கள் பார்த்தோம் அட்வான்ஸ் டேக்ஸ் மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாக்ஸ் F&O மட்டும் பார்த்துருக்கோங்க. பட் ஒரு பர்சன் நீங்கள் எல்லாரும் சேலரிடாக இருக்கலாம், ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணலாம், ஒருத்தவங்க வந்து வேறு ஏதாவது அவங்க வந்து ஃபாரினில் சொன்னாங்களே அந்த மாதிரி இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லேண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க, சேல் ஆயிருக்கும், சேல் ப்ரொசீட்ஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணோம்னா, நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து எப்போதுமே நம்ம ஸ்டாக்ல பண்ணுறோம் அது மட்டும் அப்படின்னு பார்க்கக்கூடாதுங்க. எல்லா இன்கம் பார்க்கணும். இன்கம் வந்து நிறைய இன்கம் இருக்குங்க. இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னா சேலரி வாங்குறவங்க, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா நான் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன், அதுலேருந்து எனக்கு ரெண்டல் இன்கம் வருது, அது அதர் சோர்சஸ். நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அதுவும் அதர் சோர்சஸ். டிவிடெண்ட் இன்கம் வருது, இதில் டிவிடெண்ட் இன்கம் வருங்க. அந்த ஷேர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிவிடெண்ட் இன்கமும் அதே மாதிரி தான் டாக்ஸபிலிட்டியில் வரும். ஓகேங்களா? அந்த இன்கம் வருதுன்னு அதர் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் கெயின் சொல்கிறது ஒன்று ஸ்டாக்லேருந்து வரது ஒரு கேபிட்டல் கெயின், ஒன்று லேண்டு சேல் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி கேபிட்டல் கெயின் வரும். சம்டைம்ஸ் வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க கம்பெனியில், அதுவும் கேபிட்டல் கெயின் வருங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நம்ம ஒரு செக்மெண்ட்டை பார்த்துட்டு இன்னொரு செக்மெண்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் 2-3 பேர் பேசும்போது ஒரு செக்மெண்ட் பார்த்துட்டு இன்னொரு செக்மெண்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா டேட்டாவும் அவங்ககிட்ட இருக்கும், நம்ம டேட்டா ஃபுல்லாக. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து 31 ஜூலைக்குள்ளே நான் பண்ணலை, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த டயத்துக்குள்ள எனக்கு தெரியல, நான் வந்து அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு 5 lakh கீழே இன்கம் நம்ம காட்டுறோம்னா 1000 ரூபாய் ஃபைன் பே பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு இன்கம் வந்து டோட்டல் இன்கம் சொல்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து. இதே வந்து எனக்கு 5 lakh மேலே போயிடுச்சுன்னா 5000 rupees ஃபைன் கட்டி தான் நம்ம வந்து இது பண்ணணும், ஃபைல் பண்ணணுங்க. எனக்கு டேக்ஸ் இருக்குது இல்லை, அது ரெண்டாவது. நான் 5 லட்ச ரூபாய்க்கு கீழே இன்கம் கட்டினாலே 1000 ரூபாய் ஃபைன் பே பண்ணணும். 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் 5000 ரூபாய் இது பண்ணணும். இது தாண்டி அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த டேக்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. அதனால் டேக்ஸ் ஃபைலிங் ரொம்ப முக்கியங்க, நம்ம எஸ்பெஷலி இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம். சரிங்களா? ப்ளஸ் என்னன்னா, இந்த இவ்வளோ தூரம் ஏன் நம்ம டீட்டெயில்டாக நம்ம இதெல்லாம் ஏன் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம், இதில் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிடலாம், இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10 minutes பண்ணிடலாம்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு சுந்தர் ப்ரோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு. அவங்க என்ன பண்ணால், நம்ம வந்து ஒரு தமிழ் ஸ்டாக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வந்துட்டாங்கன்னா, நம்மளுக்கு ஜஸ்ட் அவங்களுக்கு ட்ரேட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் பண்ணுறாங்க மட்டும் இல்லாமல் ஓவராலாக அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அடுத்து பிஸ்னஸ் இப்போ பண்ணுறாங்க, அதாவது F&O பண்ணுறாங்க, ஈக்விட்டி பண்ணுறாங்க, அடுத்து எப்படி அப்ஸ்கேல் பண்ணணும், அடுத்து ஒரு விஷன் என்ன இருக்கணும், இந்த இடத்துல நம்ம இருக்கோம், ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அவங்களுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஓகே இன்கம் டேக்ஸ் வந்து ஏதோ ஒரு என்கொயர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணணும், பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அடுத்த லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜஸ் போகிறக்காக தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் இல்லைங்களா? அதனால தான் என்ன பண்ணோம், நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே டீம் மட்டும் பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். டேக்ஸ் டீம், லீகல் டீம், இந்த மாதிரி நிறைய டீம் இருக்குது, டெக்னிக்கல் டீம் எல்லாமே இருக்குது. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட டேக்ஸ் டீமை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம இந்த சின்ன பார்ட்டு தான் இந்த இன்கம் டேக்ஸுங்கிறது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி இருக்காங்க, இன்னொரு 2 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் அப்பீல்ஸ் நம்ம பண்ணுவோம், இன்கம் டேக்ஸ் இன்டர்னல் ஆடிட், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். இன்கம் டேக்ஸ் என்கொயரி இது பண்ணுறாங்க இல்லைங்களா, ரெப்ரஸன்டேட்டிவாகவும் நம்ம போவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது, சைனிங் அத்தாரிட்டி இருக்குது நம்ம இதில். அப்போ என்னன்னா, நம்ம சின்னதாக இருந்து பில்டு பண்ணி நம்ம ரொம்ப நாளாக பெரிய டீம், எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால். இந்த மேக்ஸிமம் சந்தர்ப்பம் இது பண்ண மாட்டாங்க, நம்மளோட இதுக்காக சொல்கிறேன். அதனால நம்ம வந்து என்னன்னா எல்லாருக்குமே அந்த நாலேஜ் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இனிஷியேட்டிவ். அதே மாதிரி நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கலாம், எங்கேனாலும் இருக்கலாம், என்ன வேறு கேஸ்ன்னு இருக்கலாம் உங்களுக்கு, அது எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன டவுட்ஸ்லாம் கேட்டுக்கோங்க, எதுனாலும் இதுக்கு இது பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு எனக்கு இது மாதிரி இருக்குது ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்குனாலும் நீங்கள் கேட்கலாம். நம்ம ஏன்னா ஒரு கம்யூனிட்டியாக நம்ம டெவலப் பண்ணணும், அதுதான் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு சொன்னா இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சிருக்கலாம், இல்லை 2-3 டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சிருக்கலாம். அப்போ என்னென்னா எந்தெந்த டிமேட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிமேட்டோட டேக்ஸ் பேனல் நம்ம வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோதாவில் பண்ணிங்கன்னா கன்சோலில் பண்ணிங்கன்னா டேக்ஸ் ரிப்போர்ட் இருக்கும், டேக்ஸ் பேனல்னு இருக்கும். ரிப்போர்ட்ஸில் பண்ணிங்கன்னா கன்சோல் ரிப்போர்ட்ஸ் டேக்ஸ் பேனல், அதே மாதிரி எல்லா இதுலேயுமே இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதை வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் யாருக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படிங்கிறப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி நம்ம பார்ப்போம்.
என்ன மாதிரி இது கிரெடிட்ஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வச்சிருப்பாங்க வேறு பிஸ்னஸ்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் சொன்னாங்க இல்லைங்களா, ட்ரேடிங் ஆஃப் கிளாத்ஸ், அவங்களுக்கு ஜிஎஸ்டியில் வச்சுருந்தாங்கன்னா ஜிஎஸ்டியில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அது எடுத்துக்குவோம். நம்மளுக்கான ஸ்டாக்ஸ் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வராது. அதுவும் இதுவும் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம டோட்டல் இன்கம் அரைவ் பண்ணிக்குவோம். ஏன்னா ஜிஎஸ்டியில் ஒரு ரிப்போர்ட் காமிச்சிட்டு ஒரு நம்ம எனக்கு டேர்ன் ஓவர் வந்து 20 லட்சம் காமிச்சிட்டு நம்ம இங்கே வந்து 10 லட்சம் காட்டக்கூடாது. அது வந்து இதாகிடும், ஈஸி கேட்ச் பிடிச்சிடுவாங்க நம்மளை. இப்போ அதில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதே தான் இங்கே ரிப்போர்ட் பண்ணணும். அது ஃபேக்சுவல் எரர் சொல்லாமல் பண்ணணும். இப்போ சேலரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 16 நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேபிட்டல் கெயின் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் லேண்ட் வாங்கியிருக்கீங்க, லேண்ட் இந்த வருஷம் விற்றுருக்கீங்க அப்படின்னா அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் மற்றதெல்லாம் இது பண்ணுவோம். அது லேண்டை விற்றா மட்டும்தான், அதையும் பார்த்துட்டு டோட்டல் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஓகேங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நீங்கள் என்ன இன் ஜென்ரல் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அதில் சார் இப்போ ஃபைல் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் சார்ஜ் ஆகுது? இதுக்கு நம்ம பேசிக்காக 2500 பண்ணுவோங்க. இதுக்கு நார்மலாக சேலரிடு ப்ளஸ் இது இருக்குது உங்களுக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் இது வந்து உங்களுக்கு வேரி ஆகுங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் இன்கம்லாம் இருக்குன்னா கொஞ்சம் வேரி ஆகும். பட் ஸ்டாண்டர்டாக 2500 தமிழ் ஸ்டாக் நம்ம இது மட்டும். நீங்கள் என்ன இன்கம் இருந்தாலும் சரி, உள்ள சேலரி இருக்குது எல்லாம் சேர்த்துனாலும் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணி பண்ணிடுவோம். 2500. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்கள். நான் இப்போ நான் 9ஆம் மாதம் தான் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்க, ஓகேங்க. நான் இப்போ எப்போ சார் ஃபைல் போடணும்? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது இதை பற்றி. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மேல வந்து ஃபார்ம்ஸ் ரிலீஸ் ஆகுங்க. இந்த மே மந்த்து நம்ம வந்து நம்ம இதுலேருந்து நம்ம கம்யூனிட்டிலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே சார். வரும்போது நீங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த டேக்ஸ் பேனல் சொன்னேன் இல்லைங்களா, டேக்ஸ் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி எனக்கு இது பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபைல் பண்ணி, மேக்ஸிமம் டேக்ஸ் வராது உங்களுக்கு, பார்த்துட்டு நம்ம ஃபைலிங் பண்ணிக்கலாங்க. இல்லை சார், இது வரைக்கும் லாஸ்ட்டில் தான் இருக்கும், அதனால தான் கேட்டேன். அப்படி ஆமாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, லாஸ்ட்டில் வந்து லாஸ் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்க ஃபைல் பண்ணியே ஆகணும் டியூ டேட்டுக்குள்ளே. ஏன்னா அது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு சில பேருக்குலாம் கடைசி நாள் கூட வருவாங்க, சார் இது மாதிரி ஃபைல் பண்ணணும்னு. அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நாளில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் லாஸ்ட் இருக்கவங்களும் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க சார். எப்போ சார் நான் கான்டாக்ட் பண்ணணும்? உங்களை மேல கான்டாக்ட் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க, கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கோங்க. சுந்தர்புரம் ஷேர் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து மெயில் வந்து ஃபார்ம் சர்வீஸ் ஆகுங்க. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? ஃபைலிங் நீங்கள் வந்து டியூ டேட்டுக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், லாஸ் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபைல் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல பெனிஃபிட், டேக்ஸ் சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கோங்க. அடுத்த 8 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்கள் சார். லாஸ்ட் இயர் நான் வந்துட்டு அந்த இது ஃபைல் பண்ணேங்க சார். டாக்ஸ் இந்த லாஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்கேன். சரிங்க. கரண்ட் இயர் பிஸ்னஸ் லாஸ் வந்துட்டு 2 லட்சம் சம்திங் தாங்க சார் வந்திருக்கு. சரிங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4 lakhs பக்கமாக லாஸ் ஆயிருக்கு சார். அதெல்லாம் டேக்ஸில் போயிருக்குமாங்க சார்? இல்லைங்க, இப்போ உங்களுக்கு லாஸ் வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நெட் லாஸ் வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் இன்கம் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? இல்லை சார். இல்லை சார். அப்படின்னா 4 lakhs வந்திருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு. உங்களுக்கு மெயின் இதே இதானா? சார் இது எம்ப்ளாயி தாங்க சார். ஓகேங்க. இப்போ டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லி போட்டு 1A அதில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் சம்திங் காட்டியிருக்காங்க சார். சரிங்க. ஆனால் கரண்ட் இயர் பிஸ்னஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா 2,03,342 மட்டும்தாங்க சார் வந்திருக்கணுங்க. உங்களுக்கு 4 lakhமே வந்திருக்கணும். அவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளே போய் நம்ம பார்க்கணுங்க, லாகின் வச்சு. ஓகே சார். லாஸ்ட் இயர் நம்ம வீடியோ பார்த்துட்டு தாங்க சார் நான் வந்துட்டு ரெகுலராக பண்ணுற ஆடிட்டர்கிட்ட சொன்னாங்க சார். ஓகேங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா என்னென்ன பண்ணணுங்கிறது? சார் அவங்களுக்கு தெரியல சார். அவங்க வேற ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து தான் சார் பண்ணாங்க. அதாவதுங்க நிறைய தப்பு பண்றாங்க. எப்படின்னாங்க, நீங்க வந்து ஒரு பிசினஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ப்ரொஃபஷனல் போயிடுங்க எல்லாத்துமே. ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டர் போறோம்னா ப்ரொஃபஷனலா போயிடணும். அதுதான் பெஸ்ட். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மகிட்டே ஃபைலிங் வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். என்னென்ன இன்கம் இருக்கு என்னங்கிறத நம்ம கேட்போம். அண்ட் தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகேங்க இதெல்லாம் இப்படி வரும்போது உங்களுக்கு டாக்ஸேஷன் ஆங்கிளில் இவ்வளோ டேக்ஸ் வருங்க, இல்லை டேக்ஸ் வராமல் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபைனலாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு இவ்வளோ லாஸஸ் இருக்குது, இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி 2 மீட்டிங் வச்சு தான் ஃபைல் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போகும். ப்ளஸ் வந்து நம்ம தமிழ் ஸ்டாக்கோட கம்யூனிட்டி டீம்னால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிராண்ட் வேல்யூ ரொம்ப முக்கியங்க. அதனால எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே ஆகாது. நம்ம எந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் எல்லா ரிட்டர்னுமே ரொம்ப ரொம்ப நம்ம இது பண்ணி தான் பார்ப்போம். கிளாஸிஃபை பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டபுள் செக் பண்ணிட்டு தான் ஃபைல் பண்ணுவோம்.
ஓகே சார், சூப்பர் சார். நீங்க சார் இது நான் பண்ணுங்க. வீடியோல இந்த பார்த்து வருஷம் உங்க நம்பர் நான் சேவ்ல தாங்க சார் வச்சிருக்கேன். கூப்பிடுங்க. பார்க்கலாங்க. இந்த அகாடமிக்கு நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சென்ட் பண்ணிடுறேன். கூப்பிடுங்க. நீங்க இதே மாதிரி எனக்கு கூப்பிடுறது மட்டும் சொல்லுங்க. லாஸ்ட் இயர் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாங்க. ஓகே சார், செக் கண்டிப்பா. பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார். நன்றி சார். ஓகே. சார் சார்ஜஸ் வந்து லாஸ்ட்ல எடுப்பாங்களா தனியா எடுப்பாங்க சார்? என்னதுங்க? அப்படி எடுக்க முடியாதுங்க. லாஸஸ்ல எடுக்க முடியாது. இது வந்து நீங்க கேரிங் ஃபார்வர்ட் தான் பண்ண முடியும் உங்களுக்கு. இல்ல சார், சார்ஜ் brokerage சார்ஜஸ் இருக்குல்ல, அது கேக்குறேன். ஆமாங்க. brokerage 4 லட்சம் லாஸ் இருக்குன்னு சொன்னாரு இல்லையா? கரெக்ட்டுங்க. கரெக்ட்டுங்க. அது 2 லட்சம் அவருக்கு சார்ஜஸ் புரியுதுங்க. இது என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சார்ஜஸ் வந்து brokerage, STT மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது brokerage கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எந்த விதத்துலையும் இன்கம் டேக்ஸ்ல இது பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க லோன் வாங்கியிருப்பாங்க. நீங்க லோன் வாங்கி உள்ள அமௌண்ட் போட்டிருப்பாங்க எஃப்என்டோல. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த லாஸுக்கு வந்து எனக்கு நான் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டியிருக்கேன், எனக்கு அந்த லாஸை நான் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா நீங்க பண்ணலாம். பட் ஆனா அது பிசினஸ்க்காக தான் எடுத்துருக்கேங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க பேங்க்குக்கு போய் ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறீங்கன்னா அது பர்சனல் ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, பர்சனல் லோன் தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பர்சனல் லோன்னால பிசினஸ்க்கு எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதை நீங்க காமிச்சிங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வந்து நோட்டீஸ் வந்துச்சுன்னா நாளைக்கு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பே பண்ற மாதிரி வருங்க. அதனால என்ன பண்ணோம்னா சேஃபர் சைடா சின்ன லெவல்ல பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா brokerage எடுத்துப்போம். வேற சார்ஜஸ் இருந்தால் நம்ம எடுத்துக்கோங்க. STT எடுக்கக்கூடாது. STT ஒரு டேக்ஸ் தான். அந்த டேக்ஸ் வந்து நம்ம சின்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, பெரிய பிசினஸ் பண்ணாலும் எடுக்கக்கூடாது. அதனால நம்ம வந்து அலோவபிள் எக்ஸ்பென்சஸ் 1-2 இருக்குங்க. அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கோம். ஏன்னா நாங்க அந்த அந்த ஒரு 2000 3000க்காக நம்ம அந்த என்டையர் 1 lakh 2 lakh லாஸை வந்து நம்ம ரிஸ்க்ல வைக்கக்கூடாது. அவங்க ரேடருக்குள்ளே வரக்கூடாதுங்க இன்கம் டேக்ஸ்ல. நம்ம ஸ்மூத்தா அப்படியே வெளியே வந்துடும் ப்ராப்பர் ஃபைலிங் பண்ணிட்டு. ஓகே சார். ஆனா லாஸ் ஆனா கண்டிப்பா ஃபைல் பண்ணி ஆகும். பண்ணணுங்க. 2019-20 இருக்கவங்களுக்குலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஏன் ஃபைல் பண்ணல, இந்த இந்த இன்கம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஏரியா பாத்தீங்கன்னா சேலரி நிறைய பேர் பண்ணவங்களுக்கு TDS வந்து ரீஃபண்ட் வரல. ஏன் அப்படின்னா பழைய அசஸ்மெண்ட் ஏதாவது இருந்தது கட்டாம இருக்கீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. இந்த ஜனவரிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பண்ணது செப்டம்பர்ல, இது வரைக்கும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ ஒய்ஃப் அக்கௌண்ட் வந்து லாஸ்ட் இயர்ல பண்றேன் சார். அதுக்கு என்னோட அக்கௌண்ட் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஒய்ஃப் அக்கௌண்ட்ல வந்து லாஸ்ட் இயர்ல பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் பண்ணல. அதெல்லாம் பண்ண முடியுமா சார்? அதுக்கு முன்னாடி இருக்க வருஷம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1000 rupees இல்லை 5000 ஃபைன் பே பண்ணி பண்ணணுங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்க இந்த இயர்ல இருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நம்ம ஃபியூச்சர் இயர்ல ஏதாவது நோட்டீஸ் உங்களுக்கு வருது, இந்த மாதிரி நீங்க ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா மட்டும் நம்ம பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அதை ஒன்றும் பயப்பட வேண்டாம். பட் என்னன்னா அவங்க நம்மளுக்கு ஏதாவது கேட்குறாங்க, சம்மன் அனுப்புறாங்க, ஏதாவது நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னா அதுக்கு ப்ராப்பரா ரிப்ளை பண்ணிடணுங்க. அப்படி ரிப்ளை பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ரிப்ளை பண்ணாம இக்னோர் பண்ணும்போது தான் பெரிய பிரச்சனை வருங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த நிறைய டாக்ஸ் கட்டாதவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் அனுப்புவாங்க, பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சம்மன் ஒன் மோர் டைம் அனுப்புவாங்க. ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்க. அவங்க ஒரு லீகலா ஒரு லெட்டர் அனுப்பிச்சா போதும் உங்களோட ரெஸ்பெக்டிவ் பேங்க்குக்கு. சரிங்களா? அவங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. உங்களை வந்து 1 ரூபாய் கூட வெளியில அக்கௌண்ட் வந்து எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குங்க. அதனால நம்ம வந்து அவங்கள கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் தான் முக்கியம். ஏன்னா நம்ம க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ல பண்ணிட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ணாம இருக்க போறது இல்லை. நம்ம மீகரா பண்ணியிருக்கோம் பட் ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறனால இந்த இது இருக்கு. கொஞ்சம் நம்மளுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும் லாஸ். பட் அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா பயப்பட வேண்டாம். சரிங்க, சொல்லுங்க. வேற என்ன டவுட்ஸ்ங்க சொல்லுங்க. வேற இல்லை சார். தேங்க்ஸ். ஓகே சார். இப்போ பிஸ்னஸ் கம் சேலரி ரெண்டுமே பண்றோம்னா அப்போ 2 டேக்ஸ் ஃபைல் பண்ணுமா இல்லை இல்லைங்க, கம்பைன் பண்ணுமா? அதாவது நீங்க வந்து எந்த இன்கம் இருந்தாலும் சரி, நீங்க பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு அண்ட் தென் சேலரியா இருக்கீங்க, உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் இருக்கு, இது அப்புறம் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வருது, அதர் சோர்சஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ரிட்டர்ன் தாங்க. அந்த ஒரே ரிட்டர்ன் எல்லாத்தையுமே கொடுத்து. ஓகே. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னா இதுல இருக்கீங்க, சேலரியில இருக்கீங்கன்னா கம்பெனியே ஃபைல் பண்ணுவாங்க. சில சமயத்துல நீங்க F&O பண்ணீங்கன்னா கம்பெனியில ஃபைல் பண்ண சொல்லிடாதீங்க, ITR 1ல ஃபைல் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஃபார்ம் ITR 3. F&O பண்றவங்களுக்கு எப்போதுமே ITR 3 தான். அப்ப ITR 3லயே வந்து நம்ம salary கம் இந்த இன்கம் பிசினஸ் பண்ணிடணும். ஆமாங்க. ரெண்டாவது கம்பெனில இருக்கும்போது நீங்க வந்து பிசினஸ் காமிச்சீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சில டைம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில தான் பிரைவேட்டா தான் பண்றோம். ஓகேங்க, அப்ப சரிங்க. இல்ல அந்த சொல்லலைங்க. நீங்க ஒர்க்கிங் டைம்ல இது மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி அவங்க உங்களோட டேர்ம்ஸ்லயே கொடுத்துருவாங்க. அது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரதான் சிலது பார்ப்பாங்க. அதனால அவங்க நம்ம F&O பண்றத மேக்ஸிமம் கம்பெனிக்கு அவங்க நாலேஜுக்கு போகாமே வச்சிடணும்.
ஓகே. அப்ப வேற அக்கவுண்ட், ஒய்ஃப் அக்கவுண்ட் இல்ல அம்மா அக்கவுண்ட் அது மாதிரி இல்ல பண்ணிக்க உங்க வேண்டியது. அக்கௌண்ட்லயே பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட சொல்லாம நம்ம ஃபைல் வெளியில பண்ணிக்கணுங்க. நம்ம இந்த இல்ல ஆடிட் ஃபைல் வெளியில தான் சார் பண்றோம். அப்போ ஓகேங்க. அப்போ ப்ராப்ளம் இல்லை. ஓ சார் சார் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் தீபக் ஈவினிங் சார் என் பேரு. சொல்லுங்க. சார் எனக்கு இப்போ நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் ட்ரேடிங் பண்ணல சார். அதுக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப் அக்கௌண்ட் தான். ஓகேங்க. அவங்க எங்கேயும் ஒர்க் பண்ணல, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவங்க ம். கனரா பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நாங்க ஜுவல் லோன்ஸ்லாம் அங்கே வச்சிருக்கோம். அந்த அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்ணி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 50,000 வச்சு ட்ரேட் பண்ணேன். ஓகேங்க. அது ஒரு 20 to 25 டேஸ் தான் பண்ணியிருப்பேன். எனக்கு லாஸ் தான். அதுக்கப்புறம் நான் அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துட்டேன். இது ஓகேங்க. அவங்களுக்கு நம்ம டேக்ஸ் பண்ணணுமா சார்? ஃபைல் பண்ணிக்கணுமா? பண்ணணுங்க. அதாவது நீங்க உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஜொல்லோ நீங்க வச்சு நீங்க டிமேட் ஓப்பன் அதெல்லாம் பண்றீங்க. இல்ல ஜொல்லோ இல்ல வந்து சார். ஒரு செப்பரேட் கேட்டகரிங்க. அது லோனு உங்களுக்கு போரோயிங்ஸ்ல போயிடும். இப்போ நீங்க எல்லாமே இந்த டிரான்சாக்ஷன்லாம் டிமேட் அக்கௌண்ட்ல தான் உங்களுக்கு வரும். இப்போ டிமேட் அக்கௌண்ட்ல ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தாலும் எஃப்என்டோ டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தாலும் அது பிசினஸ் டிரான்சாக்ஷனுங்க. நம்ம கண்டிப்பாக ஃபைல் பண்ணிடுறோம். ஓகே மேல் ஓகே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். 25,000 லாஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த இயருக்கு 25,000 கேரி பண்ணிக்கலாங்க. ஃபியூச்சர்ல 8 இயர்ஸ்க்குள்ள நீங்க எப்போ ப்ராஃபிட் பண்ணாலும் இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா ஃபைல் பண்ணணும்ல சார்? கண்டிப்பா பண்ணணுங்க. அது நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு நோட்டீஸ் வர இருக்கு. சரிங்க ரெண்டாவது சார். ஏன் நான் இது இவ்வளவு தடவை சொல்றேன்னா, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. ஏஐ தான் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுதுங்க. ஓகே அசஸிங் சார். ஆஃபீஸர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேசஸ் பெரிய கேசஸ் பார்ப்பாங்க. இப்போ சரிங்க ஏஐ சார். ஜென்ரேட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பார்க்கும். இவங்களுக்கு வந்து எஸ்எஃப்டியில் ரிப்போர்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா? நம்ம பண்ணியிருக்கோம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஓகே சார். செபில இருந்து கொடுத்துருவாங்க. அது இருக்கு. இவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். சும்மா அதுவே நோட்டீஸ் அனுப்பிச்சிடுங்க. ஓகே. நம்மளால ஆனா ஈஸி ஃபைல் பண்ணணும்ல சார்? கண்டிப்பா பண்ணணுங்க. கண்டிப்பா பண்ணணும். சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்க நம்ம ஈஸி கேட்ச்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. நம்ம ரிப்ளை அனுப்புவோம். ஓகே ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, மினிமமா எல்லாரும் ஒரு ரூ. 1000 பே பண்ணி ஃபைல் பண்ணுவாங்க இல்லைங்களா? பண்ணணும். ஓகே ஓகே இதெல்லாம் சார். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ. இந்த ஓ ரெவென்யூலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. ஓ நம்மளால புரியுது சார். ஈஸி கேட்ச். இப்போ ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதை கேட்டு அவங்க அதை என்கொயரி பண்ணி இல்ல பண்ணும்போது அவங்களுக்கு வேலை ஆமா அதிகம். சார். இப்போ நான் வந்து ஜுவல் லோன் வந்து இதுக்காக வைக்கல சார். நாங்க வேற ஒரு இஷ்யூக்காக வச்சிருந்தோம். புரியுதுங்க. அந்த அமௌண்ட்டுக்கு எடுத்து நான் பண்ணல. ஆக்சுவலா நாங்க வேற வீட்ல ஏதாவது ஒரு இது பண்றதுக்காக ஜுவல் லோன் வச்சிருந்தோம். அதை வீடு யூஸ் கட்டுறதுக்காக. பண்ணிட்டீங்க. அதனால தான் சார். வேற ஒண்ணும் இல்ல. அதாங்க. இப்போ என்னன்னா நீங்க ஜொல்லான் எடுத்தீங்க இல்லைங்களா? ஜொல்லான் வந்து உங்களோட பர்பஸ் நீங்க சொன்னா மட்டும் தான் தெரியும். முதல் விஷயம். ஓகே ரெண்டாவது நம்ம எஃப்என்டோங்கிறது பிசினஸ். இதுக்கு பிசினஸ் ரிலேட்டடான இந்த லோன் எங்கேயுமே வராது. அதனால அவங்க ஜொல் லோன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே பிசினஸ் லோனா இருந்தா மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க ஓகே ஹவுசிங் சார். லோன் எடுத்த அமௌண்ட் இதில் யூஸ் பண்ணாலும் சரி, பர்சனல் சரி. லோன் எடுத்தாலும் சரி, ம். அவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் தான் மேட்டர்ஸ். ஓகே ஓகே சார். அப்போ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இயர் மார்ச்சுக்குள்ள இது பண்ணிடணும்ல சார்? இல்லைங்க மார்ச் இயர் எண்டிங்க. மேக்கு இயர் அப்புறம் நம்மளுக்கு ஃபார்ம்ஸ் ரிலீஸ் மேக்கு ஆகும். அப்புறம் நம்ம அதை ம். ஃபைல் பண்ணி வச்சிடணும் ஒரு கணக்கு. ஆமாங்க, ஓகே ஆமாங்க. சார். இது பண்ணுங்க. நீங்க அது ரெண்டாவது சரிங்க இப்போ சார். கான்டாக்ட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நீங்க இது பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு இது பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல கூட அனுப்பிச்சிருக்கோங்க. ஒரு ஓகே சார். கான்வர்சேஷன்ல இருந்துக்கோங்க. அப்பனா என்னன்னா நம்ம ஃபர்தர் வந்து இப்ப அடுத்தடுத்த இது நம்ம நிறைய பேர் டீல் பண்ணும்போது கண்டிப்பா சார். கண்டிப்பா உங்களுக்கு சார். நாங்க இது பண்ணுவோம். இன்ஃபார்ம் பண்ணுவோம். டியூ டேட்ஸ்ல ஓகே சார். பக்கத்துல வச்சு ஓகே ஓகே நீங்க சார். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். நம்மளுக்கு ஓகே ஓகே சார். புரியுது கான்வர்சேஷன் சார். இருக்கும். ப்ளஸ் டவுட்ஸ்னா நீங்க கேட்கலாம். எந்த டவுட்ஸ்னாலும். ஓகே சார். தேங்க்யூ சார் வெரி மச் சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க. வேற டவுட்ஸ் ஹலோ இருக்குங்களா? சார். சொல்லுங்க. சார் ஆக்சுவலாக நான் துபாய் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். பட் ஆனால் நான் வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக துபாய்க்கு போனதெல்லாம் எதுவும் இல்லை, என்ஆர்ஐ எதுவும் இல்லை. ஓகேங்க. ஆனால் இங்கே வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு சேலரி வந்து அவங்க அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போட்டு விடுவாங்க. ஓகேங்க. அது ஆக்சுவலாக அந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது என்னோட ஆடிட் எப்படி சொன்னாரு அப்படின்னா, ப்ரொஃபஷனல் இன்கம்மாக காமிச்சு இந்த ஹாஃப் வந்து இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து கரெக்டாக இல்லை, அதனால பிரச்சனை எதுவும் வருமா? ஆமாங்க. இப்போ என்னன்னா நீங்க ஃபைல் பண்றது ஒரு பார்ட்டுங்க. இப்போ ப்ரொஃபஷனல் இன்கமா காட்டுறீங்க. நீங்க இருக்கிறது சேலரி தான். சரிங்களா? பட் ஆனால் சேலரி ஆக்சுவலாக சேலரி எனக்கு ஒரு அதில் டிடிஎஸ் எதுவுமே ஏன்னா அவங்க துபாய் கம்பெனியில் ஆக்சுவலாக அவங்க எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. டேரெக்டாக என்னோட அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்க. நீங்க துபாய் கம்பெனி தாங்க. நீங்க உங்க சினாரியோல பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ்னா ஃபாரெக்ஸ்ல வந்திருக்கணும் உங்களுக்கு. ஃபாரின்ல இருந்து எல்லாம் வரும்போது அவங்களோட டாலர் இதுல வந்திருக்காங்க. அவங்க கரன்சில வந்திருக்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த கரன்சியில் தானே கன்வெர்ட் பண்ணி தான் பண்றாங்க இல்லைங்களா? அங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம். ஆமாம். அவங்க வந்து அங்க லீகலா ஒரு இது இருக்கும், வெப்சைட் என்னமோ சம்திங் இருக்கும், அது சோக்கோ ஏதோ இருக்கும். அதுல வந்து டைரக்டா அவங்க அங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஓகே. ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் சொல்லுவாங்க அவங்களா. அவங்க இதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்லைங்களா? அவங்க வந்து எப்படி அவங்க சேலரியா காட்டுறாங்களா, ப்ரொஃபஷனல் இன்கம் காட்டுறாங்களான்னு பார்க்கணும். அவங்க ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்க ஃபாரின் இன்கம் உள்ள வரும்போது நீங்க வந்து எம்ப்ளாயர் வெளியில இருந்தாங்க அப்படின்னா எம்ப்ளாயர் யாருங்கிறத நீங்க சேலரி இருந்தா காமிக்கணுங்க.
அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா பிசினஸ் இன்கம் காமிச்சிருப்பாரு. பட் பிசினஸ் இன்கம்னு வரும்போது ஃபாரின்ல நம்மளுக்கு பிசினஸ் இன்கம்னா செப்பரேட்டா ரிப்போர்ட் பண்ணுங்க. அதை மட்டும் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்தியன்ல இருக்க இது வேற, ஃபாரின்ல இருக்கிறது வேறங்க. பிசினஸா காய்க்கல ப்ரொஃபஷனலா அப்படின்னு சொல்லிக்கோங்க. ப்ரொஃபஷன்னா ப்ரொஃபஷனல் அதான் டிஃபரெண்டா இருக்குல்ல. அந்த டாக்டருங்கிறது டாக்டர் ஒரு இந்த மாதிரி ப்ரொஃபஷன். பண்றாங்க அந்த மாதிரி. ஆமாங்க. இப்போ சிஏ நம்ம சேட்டர்ட் அக்கௌண்ட் நம்ம ஒரு ப்ரொஃபஷன். ஆனால் ப்ரொஃபஷன் வந்து ஒரு பிஸ்னஸ் தான். டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷன் தான். அதுவும் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் தான். எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் சேலரி. ரிமைனிங் எல்லாமே பிஸ்னஸ்ல தான் உங்களுக்கு வரும். நீங்க சில இதில் பார்த்தீங்கன்னா கமிஷனிங் பண்ணுவாங்க, இங்கே வாங்கி மாற்றி விடுவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் தான், கமிஷனிங் பிஸ்னஸ். பிஸ்னஸ்ல பண்ணும்போதுங்க இதுவும் காமிச்சிருக்கணும், அதுவும் காமிச்சிருக்கணும். பட் ஃபாரின்ல இருந்து வரவங்களுக்கு அது செப்பரேட் ரிப்போர்ட்டிங் இருக்கணுங்க. அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். செப்பரேட் ரிப்போர்ட்டிங். ஆமாங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த மாதிரி எதுவும் காமிக்கல. இனிமேல் காமிக்கணும்னா அந்த மாதிரி காமிக்கணுங்க. இது நீங்க இது வரைக்கும் நீங்க ஒழுங்கா இது பண்ணல. இந்த இயர்ல இருந்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாங்க நீங்க என்னன்னா இந்த தமிழ் ஸ்டாக்ல இருந்து வரும்போதுங்க நீங்க அடுத்தடுத்த இது நிறைய பேர் அப்ஸ்கேல் ஆகி போயிருக்காங்க. என்னன்னா ப்ராப்பரா வந்து நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது ரிப்போர்ட்டிங் ப்ராப்பரா இருக்கணுங்க. நீங்க யார் யார் இது வரைக்கும் தவறா பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் எனக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கு, எனக்கு டிஸ்கஸ் பண்ணாம பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க உங்களோட ரிட்டர்ன் என்ன பண்றோங்கிறது உங்களோட நாலேஜுக்கு வரணுங்க. சரிங்களா? அதாவது என்ன வேணா இருக்கலாம். என்னோட இன்கம் நான் கவர்மெண்ட் கொடுக்கும்போது நான் எனக்கு தெரியணும் இல்லைங்களா? ஏன்னா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்ப அது நீங்க எப்போதுமே டிஸ்கஸ் பண்ணி ஃபைல் பண்ணணுங்க. அப்படி கொண்டு போய்க்கோங்க. நாளைக்கு அப்பதான் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா இருக்கலாம். சரிங்களா? ஆனால் நீங்க கூப்பிடுங்க. நீங்க அந்த இதுல கான்டாக்ட் ஷேர் பண்ணுவாங்க. நீங்க கான்வர்சேஷன் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்ல ஹைக்லாம் இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் டேட்ஸ்ல கரெக்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, தவறு இருந்தாலும் இந்த இது வந்து கரெக்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ப்ளஸ் வந்து ஃபியூச்சர்ல அதாவது முன்னாடி இருக்கிற இதுல பாஸ்ட்ல இருந்த ஏதாவது நோட்டீஸ் வந்தாலும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஓகேங்க. சொல்லுங்க. வேற டவுட்ஸ் இருக்குங்களா? ஒரே ஒரு செகண்ட். இல்ல டவுட். ஒரே ஒரு செகண்ட் இல்ல. ஓகேங்க. 1 செகண்டுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஆடிட்டிங் டீம் அப்படிங்கிறது நம்ம ஏன் உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் ஏதோ ஒரு விவசாயி திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி எப்போயோ இருக்கு அவர் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காரு. பட் அந்த ட்ரேட் வந்து அவர் லாஸ் தான் பண்ணியிருக்காரு. அது எங்கேயுமே அவர் வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஃபைல் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு மொத்தமாக சேர்த்து அவருக்கு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைன் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி நம்மகிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணவங்களுக்கோ இது மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆடிட்டிங் டீம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தோம். ரெண்டாவது மெயின் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 பேர்கிட்ட நம்ம எதுவுமே மறைக்கக்கூடாது. நம்ம உடம்புல வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட மறைக்கக்கூடாது. அதே போல் நம்ம ஒரு கோர்ட் ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ண தப்பு சரி எல்லாத்தையுமே வக்கீல்கிட்ட மறைக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபினான்ஸில் என்ன இது இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இவ்வளோ இன்கமே வெளியே சொல்லவா அப்படிலாம் இருக்கக்கூடாது, இவ்வளோ லாஸ் ஆகிட்டு இதை வெளியே சொல்லவா அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் எது சொன்னாலுமே உங்களை ஒரு சேஃபர் சைடு கொண்டு போகிறது அவங்களோட வேலையே. அதனால் இது எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு 1 ஹவர் எல்லாருமே இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண தான் போகிறோம். ஸோ டேக்ஸை வந்து நான் கவர்மெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்கலாம் முடியாது. இங்கே எல்லாமே ஃபிங்கர் டிஃபில் எடுத்துருவாங்க. அதனால் நம்மளுடைய ஆடிட்டிங் டீமில் இருக்கக்கூடிய இந்த விக்னேஷ் ப்ரோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கடைசி வரைக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டாமல் இருக்கிறது, இல்லை ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இவங்க டீம் ஒரு பெரிய டீமுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கோட கிளாஸஸ் அப்படிங்கிறது தான். ஃபர்தராக நான் எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் யாருன்னா டவுட் இருந்தாலும் வழக்கம் போல் ஹேண்ட் ரைஸ் பண்ணி 1 by 1 அவர்கிட்ட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. விக்கி ப்ரோ நீங்கள் கேரியர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர் ப்ரோ இது பேசினாங்க இல்லைங்களா, அது இது மாதிரி கேசஸ் நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரேடிங் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பெங்களூரில் கூட பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய இதில் இந்த வெஜிடபிள் வெண்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் யூபிஐ வாங்க மாட்டேங்கிறாங்க. 20 lakh மேலே போயிடுச்சு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் 20 lakh மேலே பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் யூபிஐ டிரான்சாக்ஷன் இவ்வளோ வந்திருக்கும் போது நீங்கள் ஜிஎஸ்டியே கட்டலை அப்படின்னு பிடிக்கிறாங்க. அவங்க பார்த்துக்கோங்க, நம்மளோட சேவிங் பேங்க் அக்கௌண்ட் முதற்கொண்டு அவங்க ட்ராக் பண்ணுறாங்க. அந்த ஃபார்மர் இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குங்க. நீங்கள் யூபியில் ஒரு இதில் பார்க்கும்போது பானிபூரி தான் சேல் பண்ணியிருக்காங்க, அவங்களே 40 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா பண்ணிட்டாங்க. அவங்களுக்கே ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. இவங்க ஜிஎஸ்டி நோட்டீஸோட மட்டும் வைக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டியில் 30 லட்ச ரூபா அவங்களுக்கு டேர்ன் ஓவர் காமிச்சிருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டணும் இல்லைங்களா, அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. டேட்டா எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எல்லா இடத்துக்கும்.
அப்போ 30 லட்ச ரூபா இன்கம் இருந்து அவங்க ஃபைல் பண்ணாமல் இருக்காங்கன்னா அது தப்பு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டேக்ஸ் கட்டணும். இது மாதிரி சினாரியோன்னா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இது பண்ணிக்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நம்ம ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் சுந்தர் ப்ரோக்கும் நம்மளுக்கும். இது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து ஃபைட் பண்ணி இப்போலாம் நிறைய அதை அப்ஸ்கில் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து அடுத்தடுத்த பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நிறைய போயிருக்காங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் வரதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறாங்க. நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க. இல்ல அதான் சார் எங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலா வந்து அவேர்னஸ் யாருக்குமே இல்ல. அதாவது சில பேத்துக்கு இருக்கு. இப்போ அந்த மாதிரி வெஜிடபிள் வெண்டர் மற்றவங்களுக்கு அவேர்னஸே இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் போய் பண்ண வேண்டியது இருக்கு. நல்ல வேளை நாங்க இப்ப நினைக்கிறோம் சரி நல்ல வேளை நம்ம தமிழ் ஸ்டாக் கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டோம், அதனால கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கு. இனிமேல் ஃபர்தரா நம்ம பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போய்க்கலாம். ஷோருங்க. ரெண்டாவதுங்க இப்போ நீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் ஸ்டாக் வந்து நீங்க கிளாஸஸ் இது பண்றோம் எல்லாம் பண்றோம். சுந்தர் ப்ரோ வந்து ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த் சொல்லுவாரு. பட் ஆனா என்ன அப்படின்னா நம்மளோட டீம் ரொம்ப பவர்ஃபுல்லான டீமுங்க. ப்ளஸ் நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னோட நெட்வொர்க்கு சுந்தர் ப்ரோவோட நெட்வொர்க்குங்க. நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 100 சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் பக்கம் நம்மளோட நெட்வொர்க்ல இருக்காங்க. இப்போ நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் லாயர்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு கம்பெனி செக்ரட்டரி இருக்காங்க. இப்போ இந்த நெட்வொர்க் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர் ப்ரோட நெட்வொர்க்குங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளோட வந்து ரொம்ப பெரிய ஒரு இது இருக்குங்க. நீங்கள் எந்த இடத்துல எனக்கு ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி இதுனாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து அதுலேருந்து வெளியில் கொண்டுட்டு வரக்கூடிய இதுவும் இருக்குங்க, ரிலேட்டட் டு டேக்ஸ் மற்ற எதாக இருந்தாலும். சரிங்களா? அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, டெவலப் ஆகிக்கலாம். நம்ம அதான் முக்கியம். கம்யூனிட்டி. ஷோருங்க. சார் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. சார் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு அக்கௌண்ட் என்னோட அக்கௌண்ட்லயே பண்ணேன். அப்போ வந்து நான் சேலரி அக்கௌண்ட் ஓகேங்க. ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நம்ம சேலரி அக்கௌண்ட் மூலியமா என்னோட நேம்லயே நான் வந்து ஒரு 1.5 lakhs லாஸ் பண்ணியிருந்தேன். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு சேலரி பிடிக்கும் போதே அதர் இன்கம் டேக்ஸ்ன்னு பிடிச்சி அதுலயே பிடிச்சிட்டாங்க. நானும் அதை எல்லாமே பே பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன்ஸும் ஃபைல் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் எதுவும் வராதுல்ல சார்? வராதுங்க. ஆனால் ரெண்டாவதுங்க சேலரி வந்து நீங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சேலரி பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குங்க. நான் கேட்டேன் சார். அவங்க பிடிக்கிறதுக்கு இது கிடையாது. அதர் இன்கம்ஸ்னா என்ன அப்படின்னா நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்கன்னா பேங்க்ல உங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி மட்டும் தான் ரிலேஷன்ஷிப். அவங்களோட பவர் சேலரிக்கு மட்டும் தான் பண்ணணுங்க. இதே நீங்க இன்கம் இருக்குன்னா சொன்ன இல்லைங்க அட்வான்ஸ் டாக்ஸ் 10,000 வரும்போது நீங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். செல்ஃப் அசஸ்மென்ட். அதுக்கப்புறம் எல்லாமே நான் டாக்ஸை ஃபுல்லா எல்லாமே இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணது அது ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நான் டாக்ஸும் ஃபைல் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன் சார். சரிங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். அதுக்கும் நம்ம லாஸ்ட்ல இருந்தா கூட கண்டிப்பா பண்ணணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறேன் சார். பண்ணுங்க. ரெண்டாவதுங்க நம்ம ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அது முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் முடிஞ்சு போச்சுன்னு இல்லைங்க. ஃபைல் நம்ம பண்ணிட்டோம். அவங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து அவங்க செக் பண்ணுவாங்க இல்லையா நம்ம ஃபைல் பண்ணது கரெக்டா இருக்கான்னு. 143(1) ஒரு நோட்டீஸ் வருங்க. அதுதான் நம்ம பண்ணதும் அவங்க பண்ணதும். எப்படி சார் மெயில்ல வருங்களா வீட்டுக்கே வந்து? மெயில் வரும். இது லெட்டர் தாங்க வரும். மேக்ஸிமம் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அது பண்ணுவாங்க. பிளஸ் நம்ம ஃபைலிங் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்துருச்சா எல்லாமே பண்ணிடுவோம். பிளஸ் ஏதாவது queries வந்தாலும் நம்மளே அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து நான் பண்ணேன் சார். நீங்க சொன்ன மாதிரி தான் ஃபைல் பண்ணேன். எனக்கு ரிட்டர்ன்ஸ் இன்னும் வரவே இல்லை. அதாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஏதாவது நோட்டீஸஸ் அனுப்பிச்சிருக்காங்களா செக் பண்ணணும். ரெண்டாவது நான் சொன்னது பாத்தீங்களா, இப்ப ஜனவரி வரைக்கும் அவங்க ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற ஏதாவது டாக்ஸ் பெண்டிங் இருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே சார். அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னா அவங்க சொன்ன டயத்துக்குள்ள நம்ம ரிப்ளை பண்ணிருக்கணுங்க. அது ஓகே சார். சரிங்க. தேங்க்யூ சார். ஓகே. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம் சார். என் பேரு லக்ஷ்மண்குமார் சார். நான் இங்கே அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்ராட்ல. சரிங்க. இது வரைக்கும் எந்த டேக்ஸும் அது மாதிரி ஃபைல் பண்ணது இல்லை சார். நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது கம்பெனி வைஸ் பண்ணியிருக்கேன். கம்பெனிலேருந்தே ஐடி அந்த 16 சொன்னீங்க, ஃபார்ம் 16 அது பண்ணியிருக்கேன். ஓகேங்க. ஆமா. இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்தா தான் நான் இந்த F&O பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் சும்மா ரொம்ப கம்மியா தான் பண்ணியிருப்பேன். இன்னும் லாசஸ்ல தான் இருக்கு ஆக்சுவலா. ஈவன் தோ ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தாலும் வருங்க உங்களுக்கு. ஓகே சார். ஆனா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணதுனால இனிமே ஃப்ரெஷ்ஷா பண்ணணும். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன் சார். இப்ப மாஸ்டர் அனுப்புனாங்க இல்லையா நம்பருக்கு, நான் மெசேஜ் பண்ணிருக்கேன்.
ஓகேங்க, நீங்க ஓகேங்க. ஷூர். எப்பன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற ஒண்ணும் மாதிரி இல்ல. நீங்க கான்டாக்ட் பண்ணுவேன் கூப்பிடுங்க. சார். ஆஃபீஸ்ல இருந்து நம்ம கூப்பிடுறாங்க உங்களுக்கு நான். சரிங்களா? ஓ நம்ம ஓகே சார். பேசலாம். பேசிட்டு என்ன மாரி கைட் பண்ணணும்னு இது பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே சார். ஏன்னா இது வரைக்கும் பண்ணது இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ஆர்இ அக்கௌண்ட்ல தான் எல்லாமே டிரான்சாக்ஷன் நமக்கு. நம்ம ஓகேங்க. இந்தியன்ல எதுவும் எனக்கு இன்கம் ஆமா, எதுவும் ஆமாங்க. கிடையாது. என்ஆர்இ தான் உங்களுக்கு வச்சுக்கிற மாரி இருக்கும். அதனால தான் சார் இப்போ இது கொஞ்சம் இன்னைக்கு தான் கொஞ்சம் அவேர்னஸ் தெரியுது. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்க அதாவது சோ ஃபார் என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரிங்க. சரிங்க நீங்க சார். வந்து இது பண்ணுங்க. சார் இது மாரி பண்ணியிருக்கேங்கிறத இப்ப இருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பிஃபோர் ஏதாவது இப்ப கரெக்ட் பண்ண முடிஞ்சாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. ஓகே சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? வணக்கம் சார். வணக்கங்க. சொல்லுங்க. சார் 143 சொல்லியிருந்தீங்க சார். அது லெட்டர் வந்திருக்குங்க சார். ஓகேங்க. அதுக்கு வந்து ரெக்டிஃபிகேஷன் அப்படின்ற ஏதாவது ஃபார்மட் வச்சு நம்ம மறுபடியும் ரெக்டிஃபிகேஷன் ரிப்ளை கேட்டிருக்காங்களா? 143 இல்ல ஒண்ணா இருக்காதுங்க அது. அதான் சார். அதுக்கு இல்ல எல்லாரும் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அனுப்புறாங்க. 143க்கு வந்தது லெட்டருக்கு வந்து ரிப்ளை வந்து எங்களுக்கு வந்து ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி மெசேஜா ஃபார்வர்ட் பண்றாங்க, ரிப்ளை பண்றாங்க. அது எந்த வகையில சாத்தியம் சார்? மறுபடியும் எங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி ரீஃபண்ட் பண்ணதுக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் தான் 143 வந்திருக்கு. இல்லைங்க. அதான் 143ன்னு இல்லைங்க. 143 1ங்கிறது ஒரு சப்செக்ஷன். அந்த செக்ஷன்ல ஆமா தான் சார். ஒன்று நம்ம தான். பண்ணது அவங்களும் கரெக்டா இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுல ரெக்டிஃபிகேஷன் ஏதாவது இருந்தா நீங்க ஃபர்தரா வந்து அவங்களுக்கு இது பண்ணுவீங்க. அதான் சார். எங்களுக்கு வந்து ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லி கட்ட சொல்லியிருந்தாங்க சார். ரீஃபண்ட் நாங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தோம். அந்த அமௌண்ட் வந்து அதுக்கான நீங்க ப்ரூஃப் இல்லை. சேலரிடுங்களா? இல்லைங்க சார். சேட்டர் இல்லைங்க சார். இது வந்து பப்ளிக் செக்டார்ல இருக்கும் சார். அது நீங்க ஓகேங்க. என்ன பண்ணீங்க? டிடக்ஷன்ஸ் இல்லாத டிடக்ஷன் ஆமாங்க போட்டுருக்கீங்க. சார். ஆமாங்க ஓகேங்களா? சார். அது போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு இயர் மட்டும். ஒரு 18 வருஷத்துல ஒரு வருஷம் மட்டும் அந்த மாதிரி போட்டோம். எந்த ஸோ வருஷம் அதுக்கு போட்டிருந்தீங்க? 2023 22 23 ஃபைனான்சியல் இயர் சார். ஓகேங்க, ஓகேங்க. அதுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல நாங்களே இப்போ முன் வந்து கட்ட ஆரம்பிச்சேன். எல்லாருக்கும் லெட்டர் வந்துச்சு. எனக்கு வரல. இருந்தாலும் முன் வந்து கட்டுனேன். அதுக்கு டபுள் த அமௌண்ட்டா நான் கட்டிட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 13,500 வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒரே வந்து நிமிஷங்க. இது ஆக்சுவலா இப்ப இதுல இருக்கவங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவங்க சொல்றது ரொம்ப முக்கியமான சினாரியோங்க. சரிங்களா? ஒரு பப்ளிக் செக்டார்ல இருக்கிறாங்க. இப்ப நம்ம இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கீங்க. இவங்கலாம் பப்ளிக் செக்டார்ல இருக்கவங்க. இவங்களுக்கே எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ட்ராக் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. இல்ல அதான் சார். இப்போ வந்து அது வந்து அப்படியே தான் இருக்கு. லெட்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ இது நீங்க இந்த வீடியோ கட் ஆனதுக்கப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்ன்றது ஓகேங்க. ஓகேங்க சார். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்றேங்க. உங்களுக்கு சினாரியோ வந்து இது ஆக்சுவலா நாங்க இதுல 2, 3 கேஸ் பார்த்திருக்கோங்க. கூடவே பார்த்திருக்கோம். இந்த லாஸ்ட் இயர் மட்டும் 2, 3 கேஸ் பார்த்திருக்கோங்க. பப்ளிக் செக்டார்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்சிருக்க டிடிஎஸ் ரீஃபண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு டிடக்ஷன்ஸ் வந்து இல்லாத டிடக்ஷன்ஸ்லாம் போட்டுட்டாங்க. இது அவங்களே அதுதான் போட்டுருப்பாங்க. பண்ணிட்டாங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க. அவங்களே போட்டிருப்பாங்க. இல்லன்னா சம்டைம்ஸ் இந்த சார்ட்டர் அக்கவுண்ட்ஸ் இந்த வொர்க் பண்ண மாட்டாங்க. எத்திக்கலி இது ராங். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கன்சல்டன்ட் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கலாம் வந்து ரீஃபண்ட் வர வரைக்கும் உங்கள்ட்ட இது பண்ணுவாங்க. அது அதுக்கப்புறம் என்னன்னாங்க சார், பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னாங்க சார், எங்களுடைய அந்த ஆடிட்டர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, என்ன பண்ணிடுறாங்க, மொத்தமா அந்த ஆடிட்டிங் யாரெல்லாம் அவர் மூலமா பண்ணாங்களோ, அந்த அக்கவுண்ட் ஃபுல்லாவே எடுத்துட்டாங்க சார். ஒரு 1000 பேர் 2000 பேர் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அக்கவுண்ட் ஃபுல்லா ஓபன் பண்ணி எடுத்து, அதுல இருந்து தான் ஃபுல்லா ரேண்டமா எல்லாருக்குமே அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த ஓகே. ஆடிட்டரையும் கைது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து புரியுதுங்க. அவரும் கை விரிச்சிட்டாங்க. எங்களால எதுவும் பண்ண முடியாது. நாங்களே உள்ள மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. புரியுதுங்க. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸுங்க. இத வந்து இந்த இடத்துல செகண்ட் பாயிண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்படி உங்க ஆடிட்டரை பிடிச்சிருப்பாங்க? இப்ப யார வேணாலும் ஃபைட் பண்ணலாம் இல்லைங்களா? பேன் நம்பர் உங்களோடது. உங்கள கேட்கலாம். அவங்க எப்படி ஆடிட்டர் பிடிக்கிறாங்கன்னா, நம்ம எந்த சிஸ்டம் வந்து ஃபைல் பண்றோமோ அந்த சிஸ்டம் ஐபின்னு ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்குங்க. சரிங்களா? இந்த ரெக்கார்ட் ஆகும்போது இவங்க வந்து கண்டினியூஸா ஒரே ஐபில இருந்து அவங்க ஃபைல் பண்ணிட்டு அவங்களுக்கு ரீஃபண்டே எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அதை வந்து நோட் பண்ணி எடுப்பாங்க. சரிங்களா? இந்த ஐபி அட்ரஸ் வச்சு இதெல்லாம் பிடிச்சதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட ஒரே ஐபில இருந்து கிட்டத்தட்ட 1000 ரிட்டர்ன் மேல ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ரீஃபண்ட் மட்டும் 1000 ரிட்டர்னுங்க. அதை வச்சு பிடிச்சாங்க. பிடிச்சி இது பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட 2, 3 பேருக்கு தனியாவே நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க இந்த இதுக்குன்னா இந்த அசோசியேஷனா நீங்க வந்து ஃபைல் பண்ணிருக்கீங்க. என்ன பேசிஸ்ல நீங்க இந்த ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள கேட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல உங்களோட கேசஸும் ஒரு கேஸுங்க. இது வந்து ரொம்ப பாப்புலரானது மகாராஷ்டிரா பக்கம் இந்த கேசஸ் வந்துச்சு. இந்தியா இதுலயும் தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை நிறைய இடத்துல பிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்க, உங்க பப்ளிக் செக்டார் இருக்கு இல்லைங்களா? அதுல என்ன பண்ணாங்கன்னா, இன்கம் டாக்ஸ்ல இருந்தே வந்து ஒரு யூனிட் மாதிரி போட்டு தனியா ஒரு இதை மாட்டி ஸ்டால் மாதிரி போட்டு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஆமாங்க, தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க இந்த டயத்துக்குள்ள நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி
அங்கேயே ஸ்டால் போட்டு அங்கேயே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுத்து உங்களை டேக்ஸ் பே பண்ண சொன்னாங்க. ஆமாங்க சார். எங்களுக்கு வந்திருந்தாங்க. எங்க யூனிட் ஃபுல்லுமே வந்திருந்தாங்க. அத பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ஹெச்ஆரும் கொஞ்சம் அவேர் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு லிஸ்ட்டு டோட்டலா வாங்கி, இந்த லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் அடுத்த லெட்டர் வர்றதுக்குள்ள நீங்க பண்ணிருங்க. பண்ணணுங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுங்கன்னாங்க. இப்போ ஆடிட்டர் எங்களுக்கு பண்ணவங்களும் அவங்க கை விரிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பண்றதுக்கு முன்னாடி 10% கமிஷன் வாங்கிட்டு தான் பண்ணாங்க. இது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. நாங்களே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுங்க. நீங்க கட்ட வேண்டியது சொல்றத கட்டிருங்க அப்படின்னாங்க. நாங்க டபுள் த அமௌண்ட்ட எவ்வளோ கட்டணுமோ கட்டிட்டோம். ஆனா மறுபடியும் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 143(1) அப்படிங்கிற மாரி ஒரு லெட்டர் வேற வந்திருக்கு. அது எப்படிங்க அது சார்? 143(1) இருக்காதுங்க. 143(1)ல அவங்க டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் வந்துச்சுன்னா டைரக்டா இன்கம் டாக்ஸ் லாகின்ல அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் இருக்குங்க. அதுல தான் போய் பார்க்கணும். அப்படி நான் பார்க்கணும். ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கி கொடுக்குறேன். எனக்கு ரீஃபண்ட் வந்து ஒரு 10% கொடுங்க, 20% கொடுங்க அப்படிங்கிறவங்க நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா நீங்க கரெக்டாவே இருந்தாலும் நீங்க ஏர்ன் பண்றீங்க இன்கம். நீங்க ரீஃபண்ட் அவ்வளவு உங்களுக்கு வருதுன்னா அது உங்களோட ஒர்க், சரிங்களா? அதுல வந்து எனக்கு பர்சன்டேஜ் நீங்க கொடுக்கணும்னு கிடையாது. நான் என்ன ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றேன்னா அந்த ஃபீஸ் தான் வாங்கணும். நீங்க 1 கோடி ரூபா கூட ரீஃபண்ட் வாங்கலாங்க. அதுல நான் 10% கொடுங்க, 10 லட்ச ரூபா கொடுங்க நான் கேட்கக்கூடாது. அது என்கிட்ட எத்திக்கல் கிடையாது. அதனால இப்படி சொல்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்றதா பார்ப்பாங்க ரீஃபண்டை. உங்களை ப்ராப்ளம்ல மாட்ட வச்சிருவாங்க. ஆடிட்டரா மேக்ஸிமம் இருக்கவும் மாட்டாங்க இந்த மாதிரி பண்றவங்க. ஏன்னா அது என்ன ஆகுதுங்க சார், வந்து இப்போ 17 வருஷமா எதுவுமே பண்ணாம தான் இருந்தோம். அது என்னாச்சு, தொடர்ச்சியா நாங்களாம் வாங்கிட்டு இருக்கோம், பாரு எதுவுமே எங்களெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஓவராலா அந்த சரௌண்டிங் ஃபுல்லுமே அப்படி இருக்கும்போது ஸோ பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு 3 வருஷம் 2 வருஷம் தான் பார்ப்பாங்க. இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இயருக்கு இது மாதிரி பார்க்க மாட்டாங்க. அடுத்த வருஷத்துக்கான ஃபைலை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீ ஏன் பயப்படுறன்ற மாதிரி நமக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கவும் நம்ம வந்து ஆமா எல்லாரும் 15 வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் வாங்க வேணாம் அப்படின்ட்டு ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட் நம்மளும் ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி கேட்டு வாங்கியிருந்தது. ஆனா அதுலயுமே கரெக்டா நாமளாதான் போய் மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க ரீஃபண்ட் அவங்க. அதனால உங்களுக்கு தப்பா கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து 1 வருஷம் 2 வருஷம் பார்க்கணும் கிடையாதுங்க. ப்ரீவியஸ் இயர் அவங்க எந்த இயர்ல இருந்து எடுக்கலாம். 7-8 இயர்ஸ் கூட எடுப்பாங்க அவங்க. அந்த அசஸ்மெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வர எல்லா அசஸ்மெண்ட் பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க உங்களுக்கு 2020 தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா 2020 மட்டும் பார்க்க மாட்டாங்க, 25 வரைக்கும் பார்ப்பாங்க அவங்க. ஓகே ஓகேங்க சார். உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து எனக்கு இப்போ எஃப்என்டோல மட்டும் தான் நான் காட்டல அப்படின்னா நீங்க எஃப்என்டோ இன்கம் மட்டும் பாருங்க. நான் வந்து பிசினஸ் வேற பண்றேன், ஜிஎஸ்டில நிறைய பண்ணிருக்கேன், எனக்கு அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு விஷயம் எடுத்தா உங்க ஜாதகத்தையே எடுப்பாங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் அப்படிதான் மாட்டுவாங்க. சின்ன விஷயத்துல மாட்டிக்குவாங்க, போய் எங்கேயோ போய் பெரிய லெவல்ல வந்து நிற்கும். ஓகேங்க சார். சரி உங்க நம்பர் மட்டும் நீங்க ஃபைனலா அனுப்புங்க. நாங்க இந்த கேசஸ் பார்த்துருக்கோங்க. உங்களுக்கு நான் இது பண்றேங்க, என்ன மாதிரி இது பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துறோம். சரிங்களா? ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. இது கேட்டிங்களா? ரொம்ப ஃபேமஸான கேசஸ்ல இது ஒரு கேஸுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன முக்கியமான விஷயம்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கே இந்த அளவுக்கு இதாகிட்டாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க நிறைய பர்சன்ஸ். அதனால ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாமே. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கன்சல்டன்ட்டு இந்த மாதிரி இவங்களுக்குலாம் மேக்ஸிமம் இது பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க ஒரு உடம்புல அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டருக்கு நம்பி இங்கே போவீங்களா, இல்லை வந்து ஒரு மெடிக்கலில் இருக்காங்க ஒரு இது நர்ஸ் அந்த இதில் போவீங்களா? இப்போ டாக்டர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக போயிடுங்க. ஏன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ்லங்க இந்த கேஸ் நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இன்கம் டேக்ஸில் நாங்கள் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணும்போது இது ரொம்ப வந்துச்சு. நாங்கள் அந்த ஐஆர்எஸ் அவங்ககிட்டே பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு. அதனால தான் அது தெரியுங்க. இது கிளியர் பண்ணி கொடுத்துடலாம் அவங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன பே பண்ண வேண்டியதுன்னா கொஞ்சம் பே பண்ணிவிட்டு நம்ம கிளியர் பண்ணணும். சுந்தர் ப்ரோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மதுலேயே 2-3 பேருக்கு இது பண்ணிடலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நம்ம யூடியூப்லேயுமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் எதிர்பார்த்து ஜஸ்ட் 20 to 30 minutes டிஸ்கஷன் இருக்குன்னு நினச்சேன். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறையா டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. நம்ம யூடியூபர் சப்ஸ்கிரைபருக்கும் இது போய் சேரட்டும், கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இவரோட நம்பர் அப்படிங்கிறது நான் யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். தென் நம்மளுடைய நவம்பர் மந்த் பேட்ச்லேயுமே கிளாஸ் டிஸ்கில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே நோக்கம்தான், 2026 வெற்றி அடைய போகிறோம். வெற்றி அடைஞ்சதுக்கான டாக்ஸ் ஃபைல் பண்ணோம், பிரச்சனை இல்லாமல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன டவுட் இருந்தாலும் அவருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதில் டவுட் இருக்கும்போது வழக்கம்போல எனக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக டெலகிராமில் டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வேறு எதுவும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கா? இல்லை ப்ரோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அதாவது ஒரு இது சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு இது சுந்தர் ப்ரோ நார்மலாக இதை சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதில் பேட்சில் நீங்கள் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேட்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா லாஸஸ்லேருந்து கொஞ்சம் சின்ன ப்ராஃபிட்டு, அடுத்து பெரிய ப்ராஃபிட், அந்த மாதிரி நிறையா வந்து டேக்ஸ் பே பண்ணுற அளவுக்கு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க.
இது வந்து இங்கே நீங்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு வந்துருக்கீங்க. எல்லா பர்சன்ஸும் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரு இது. எஸ் கண்டிப்பா. தேங்க்யூ ஏன்னா தேங்க்யூ ப்ரோ. நம்மளுக்கு இவ்வளோ இன்னொரு நேரம் விஷயம் டைம் பார்த்தீங்கன்னா Thank you so much. இந்த செக்ஷன் அரேஞ்ச் பண்ண சுந்தர் ப்ரோக்கும். சார் ரொம்ப நன்றி சார். இவ்வளோ டீட்டெயிலி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் கேட்குறேன். ரொம்ப சேஃபா ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே எல்லாருக்குமே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். சார் எங்களை ஒண்ணுமே தெரியாது இருந்து எங்களுக்கு வந்து இந்த ஒரு புரிதலை ஏற்படுத்தி விட்டுருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நான் தான் சொன்னேன்ல, தமிழ் ஸ்டாக் நம்பி வந்தீங்கன்னா கடைசி எல்லா நாலேஜும் கிடைக்கும். சைக்காலஜிக்கல் பேஸிஸ் சொன்னதுக்கான காரணம் இப்போ புரியுது எல்லாத்துக்கும். புரியுது சார், புரியுது சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே ஓகேங்க. தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ சார் சார் இதே மாதிரி நம்ம கம்யூனிட்டியில் யார் யார் இருக்கா, என்னென்ன ப்ரொஃபஷனில் இருக்கான்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருங்க. அப்படி கூட அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் நீங்கள் தமிழ் ஸ்டாக் சுந்தரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கரெக்டுங்க. ரெண்டாவது நம்ம டீம் தனியாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம டீம் வந்து சுந்தர் ப்ரோவில் ஒரு டீமாக இருக்கும் அப்படின்னா அதுக்குன்னு நிறையா இது இருக்கும். என்னன்னா ஜஸ்ட் லைக் தட் அவர் நம்ம இது பண்ண மாட்டோம். நம்ம நிறைய அந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் இதெல்லாம் பேசி தான் பண்ணுவோம். ஆனால் எல்லாத்துக்கும் டீம் இருக்குங்க. அதனால் சுந்தர் ப்ரோட்ட கண்டக்ட் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. குட் நைட் ஆல். மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.